Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்ன மாதிரி ஒரு பாதிப்பை இந்த கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் என்ன மாதிரி பாதிப்புகளை எல்லாம் மக்கள் எதிர்கொண்டிருந்தாங்க? தென்பெண்ணை ஆற்றோர பகுதிகளில் இத்தனை கிராமங்கள், இத்தனை வீடுகள், இவ்வளவு விவசாய நிலங்கள், இவ்வளவு பெரிய பாதிப்பு மழையால் ஏற்பட்டது அல்ல. முதல்ல எங்களுக்கு பேரிடியாக இருக்கிறது, ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது மனித தவறினால் ஏற்பட்டது. நீங்க ஒரு கிராமத்தை தத்து எடுத்தீங்களா, இருவேல்பட்டு, அரசூரா, அந்த ஊர்ல தானே அவர் மேல சேற்றை வாரி எடுத்ததா செய்திகளானது பரவச்சு. அந்த பகுதியில் பிஜேபி நிர்வாகி ஒருத்தர் இறைச்சதா தான் 2 பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வர டீட்டெயிலா நீங்க குறிப்பிட்ட அந்த கிராமத்தையே தத்து எடுக்கிறீங்க பாருங்க, அங்கதான் சந்தேகமே எழுது. மிகப்பெரிய மழைப்பொழிவால் இந்த பாதிப்பு ஏற்படல. மேன்மேடு தான், மேன்மேடு தாங்க. இது மழைனால வரலைங்க. நீங்க அணைய திறந்து விடுறாங்க, அணைய திறந்து விடுறாங்க. எங்க ஜனங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. 4:30 மணிக்கு கலெக்டர் ஆபீஸ் கடலூர்ல மூழ்கும்போது இவங்களுக்கு தகவல் வந்திருந்தால் கூட இவர்கள் தங்களுடைய உடைமைகளை கொஞ்சமாவது காப்பாற்றி வச்சிருப்பாங்க. ஒரு பொருளை எடுத்து வைக்கலைங்க. குழந்தைங்க டெக்ஸ்ட் புக் முதல் கொண்டு சேராய் கிடக்குதுங்க. அவர் பொன்முடியோட சட்டையில ரவோண்டு சேறுப்பட்டதுக்கு அவர் அவ்வளவு கோவப்படுறாரு, போய் வழக்கு போறாரு. 2 ஊரே சேராய் போய் கிடக்குது. யார் பதில்? பிஜேபி காரங்களுக்கு அங்க என்ன மினிஸ்டர் கையை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் என்ன வேலை? இதெல்லாம் இது கையை பிடிச்சி இழுக்கிறது ஒரு வேலையா? நீங்க கேளுங்க, உங்க கோரிக்கை வைங்க, நீங்க ஒரு மனு கொடுங்க, அல்லது பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. போய் கையை பிடிச்சி இழுக்கிறதும், கார்ல இருந்து டோரை பிடிச்சி இழுக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யறது இது ஒரு நாகரிகமா? பிஜேபி காரங்க அப்ப திட்டமிட்டு அந்த இடத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகட்டும், இதுல ஏதாவது அவர் மேல ஒரு குறைய கொண்டு போய் சேர்க்கலாம். உங்க ஊடு அந்த மாதிரி போனாதாங்க உங்களுக்கு அந்த வழி தெரியும். எண்ணி கொடுக்கவோ இல்ல அள்ளி கொடுக்கவோ உங்களுக்கு என்னைக்கும் மனம் கிடையாது. நாங்க ஒன்றிய அரசு என்னத்தை கொடுத்திருக்கு? நாங்க இப்ப எத்தனை புயலுக்கு எவ்வளவு பணம் நீங்க ஒதுக்கிருக்கீங்க? கேட்டது என்னைக்காவது? இதே பீகாரா, ஒரிஷாவா, அதே போல குஜராத்தா இருந்திருந்தால் 1000 கோடி உடனே ரிலீஸ் பண்ணுது ஒன்றிய அரசு. இங்க தமிழ்நாடு என்றால் மட்டும் கேட்கிற காசு கொடுக்கிறது கிடையாதுங்க. ஆமா, உண்மைதாங்க சார். கேள்வி முடியும். சிஎம் ஸ்பாட்ல இருக்காரு, டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்பாட்ல இருக்காரு. அதுக்கெல்லாம் என்ன தனித்தனியா காசு? இல்ல 18 மணி நேரத்தில் 2000 கிலோமீட்டருக்கு மேல சுத்துறாரு உதயநிதி ஸ்டாலின். அந்த பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட 3-4 மாவட்டங்கள்ல. இங்க பாருங்க, இந்த யுனெஸ்கோல ஈவே ராமசாமி அவார்டு வாங்கினாருன்றது ஆரம்பிச்சு, இத்தனை கிலோமீட்டர் இவர் பயணிச்சாரு, அவ்வளவு காருக்கு அவ்வளவு பெட்ரோல் போட்டாருன்றது ஆரம்பிச்சு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு அதனால 10 பைசா என்ன லாபம்னு பேசுங்க. மோடி கொடுத்திருக்காருல்ல, வாங்கி கொடுங்க. மோடி கொடுத்திருக்காரு, கொடுங்க சார். மோடி கொடுத்திருக்காரு, என்ன பண்ண? வாங்கி கொடு. மோடி கொடுத்த காசை கொடு எனக்கு. மோடி கொடுத்தாருல, காசை கொடு. நீ எதுக்கு வாங்கி வேலை போடுற? நேரடியா என்கிட்ட கூட, நான் வீட்டை நான் சரி பண்ணிக்கிறேன். சும்மா வெறியாட்டிங்களா? அப்புறம் கடுப்பா நான் விளையாட்டாருங்க. தூக்கி கொடுங்க. அவர் கொடுத்தாருல, உங்க காசை கொடுக்குறீங்க. மோடி கொடுத்த காசை கொடுங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் ஜி. வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பெஞ்சல் புயலினுடைய தாக்கம் தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டம், குறிப்பா கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ஊத்தங்கரை போன்ற பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. நீங்க களத்துல இருந்தீங்க. களத்துல இருந்து இன்றைக்கு வந்த உடனே நானும் உங்ககிட்ட என்ன நடந்திருக்கு, ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருவேல்பட்டு அண்டு அரசூர் 2 கிராமங்களை தத்தெடுத்து நீங்கள் அங்கே முழுக்க அந்த ஊரையே தத்தெடுத்து நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்தது நாங்கள் பார்த்தோம். நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், வீடு வீடாக நீங்கள் போன காட்சிகள்லாம் உங்களுடைய சமூக வலைதளங்களில் போட்டிருந்தீங்க. மக்கள் பேசுகிறதையும் சில வீடியோக்கள் எல்லாம் நான் பார்த்தேன். உண்மையிலே கள சூழ்நிலை அங்கே என்னவா இருந்தது, பெஞ்சல் புயலால் எப்படிப்பட்ட பாதிப்புகளை எல்லாம் மக்கள் எதிர்கொண்டாங்க அப்படின்ற கேட்கறதுக்காக தான் உங்ககிட்ட நான் நேரம் கேட்டிருந்தேன். உடனே கொடுத்தீங்க, அதுக்கே பெரிய நன்றி. எப்படி இருக்கு அந்த களம்? இந்த பாதிப்பு என்ன மாதிரி ஒரு பாதிப்பை இந்த கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் என்ன மாதிரி பாதிப்புகளை எல்லாம் மக்கள் எதிர்கொண்டிருந்தாங்க? முதல்ல இந்த 4 மாவட்டங்கள், தென்பெண்ணை ஆற்றோர பகுதிகளில் இத்தனை கிராமங்கள், இத்தனை வீடுகள், இவ்வளவு விவசாய நிலங்கள், இவ்வளவு பெரிய பாதிப்பு மழையால் ஏற்பட்டது அல்ல. முதல்ல எங்களுக்கு பேரிடியாக இருக்கிறது, ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது மனித தவறினால் ஏற்பட்டது. தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணி திறந்து விடும் பொழுது அறிவிப்பு
சாதாரணமாக ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட. ஏன்னா இந்த ஆற்று கரையோர பகுதிகளில் இருக்கிற கிராம மக்களுக்கு வெள்ளம் என்றால் என்னன்னு நல்லா தெரியும். தண்ணி வருது வரல இது எல்லாமே தெரியும். நீங்கள் இந்த மல்லூர்பேட்டை, திருக்கோயிலூர் இங்கெல்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீடு நிறையா இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் அங்கே போய் தங்கியிருக்கோம். அப்போல்லாம் நானே பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேயே வெள்ளம் வரும்போது தண்டோரா போட்டு போவாங்க. சரி, முறையான அறிவிப்பு வழங்கப்படும். இந்த முறை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பகல் நேரத்தில் வந்த அறிவிப்பு 30,000 கனஅடி. 30,000 கனஅடினா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, நீங்கள் ஆற்றுக்கு போய் குளிக்கக்கூடாது. அதான் 30,000 கனஅடியோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் வந்த தண்ணி எவ்வளோ அப்படின்னா 1,68,000 கன அடின்னு ரெக்கார்டில் சொல்கிறாங்க. 1,68,000 கன அடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம், மிகப்பெரிய ஒரு சேதம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கல் எதுவுமே தேவையில்லை. 60,000 அணை ரொம்பிடுச்சு கிட்டத்தட்ட. அணை ரொம்பினதுக்கு அப்புறம் எக்ஸஸ் வாட்டர் எவ்வளோ வருதுன்னா 60,000 கனஅடி வந்துட்டு இருக்கு. 60,000 கனஅடி வரும்போது 60,000 கனஅடி திறந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டாக இருந்திருக்கும். 60,000 கனஅடி வரும்போது 30,000 கனஅடி தான் திறந்து விடுறாங்க பகல் பூரா. நைட்டில் தான் வந்து உங்களுக்கு இவ்வளவு 1,70,000 கனஅடிங்கிறது எப்போ திறந்தாங்கன்னா நைட்டில் திறந்து விடுறாங்க. நைட்டில் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஜனங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது, மழை வெள்ளம் வருதுன்னு தெரியாது, வயசானவங்க குழந்தைங்களை வெளியேற்ற முடியாது. எப்படி இப்படி மனசு வந்தது உங்களுக்கு? ஒரு நாள் 2 நாள் அறிவிப்புகள் அடுத்தடுத்து வரும்போதே நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது. அறிவிப்பு அடுத்தடுத்து வரலைங்க. இல்ல, பகல்ல 30,000 கனஅடி திறக்கிறாங்க, யாரும் மக்கள் போய் பகல்ல 30,000 கனஅடி திறக்கிறாங்க, இவ்வளவுதான் அறிவிப்பு. இல்ல, அப்படின்னாவே ஒரு எச்சரிக்கை தான் அது. நைட்டு 2 மணிக்கு நீங்க திறந்து விட்டுறீங்க. நைட் 2 மணிக்கு திறந்து விடுறீங்க. நீங்க ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்தது 4:15. அணை திறந்து விடுவதற்கு முன்பாக அறிவிப்பு கிடையாது. அணை திறந்து விட்ட பிறகுதான் ஊடகங்களுக்கே செய்தி வருது. நீங்க குறைந்தபட்சம் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு தெரிவிச்சிருந்தீங்கன்னா கூட அவங்க மக்களை வெளியேற்றிருப்பாங்க. இல்ல, இது நாளைக்கு ஏதேனும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் அது அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். அது தெரியாமல் அரசாங்கம் எதற்கு பொறுப்பேற்றிருக்கிறது? இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து 3 வருஷத்துல எதுக்காவது பொறுப்பேற்றிருக்கா? இல்ல, எடுத்த உடனே குற்றச்சாட்டு வைக்க வேணாங்க. ஏன்னா களத்திலயும் மக்களோட மக்களா நின்றுருக்காங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் எல்லோருமே கிடையவே கிடையாது. நான் சொல்றேன், அஸ்வத்தாமன் எப்படி வீதியில நான் பார்த்தனோ அதே போல மினிஸ்டர்ஸையும் அத்தனை பெரிய களத்துல இருந்து நீங்க நல்லா பாருங்க. மினிஸ்டர்ஸ் வந்து களத்துல இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சரிங்க, வெள்ளம் வந்தது, எங்களால் அறிவிப்பு கொடுக்கல, ஒரு தவறு நடந்துருச்சு. அதற்கு பிறகு வெள்ளத்தினுடைய பாதிப்புகளை அவங்க நேரடியாக போய் மக்களை மீட்டாங்க. அதான் மினிஸ்டர்ஸ் வர வேணாம், அரசு எந்திரம் உங்க கையில் இருக்கு. ஆமா, அரசு, தமிழக அரசு எங்கேயாவது மீட்பு பணி நடத்தினது இந்த தென்பெண்ணை ஓர பகுதிகளில் இந்த 4 மாவட்டத்தில் ஒரு இடத்துல என்கிட்ட காட்டுங்க. ஒரு இடத்துல துரிதமா செயல்பட்டு கிடையவே கிடையாது. ஓம் சக்தி நகர்னு சொல்லி கடலூர்ல மஞ்சக்குப்பத்தில் அங்க வந்து எல்லா சமூக மக்களும் வாழறாங்க. நான் போய் முட்டிக்கால் அளவு தண்ணியில் வீடு வீடாக போய் பார்த்தேன், நிவாரணம் கொடுத்தேன். அங்கே என்ன நடந்தது தெரியுங்களா? அங்கே வந்து ஆற்றுல மீன் பிடிக்கிற இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க தன்னுடைய சொந்த போட்டு 4 போட்டை வச்சு மக்களை மீட்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தகவல் எத்தனை மணிக்கு தெரியுங்களா வருது? கமிஷனர் வந்து சொல்கிறாங்க, நைட்டு 4 மணியோ 3 மணியோ மிட் நைட்டு அப்போ தான் வெள்ளம் வரப்போகுதுன்ற தகவல் அவங்களுக்கு வருது. அவங்க சொன்னி கொஞ்ச நேரத்தில் வெள்ளம் வந்துடுது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த பசங்க, அந்த லோக்கல் இளைஞர்கள் தான் மீட்கிறாங்க. ஆனால் கலெக்டர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மீட்டோன்றார். இன்னொன்று, அங்கே முகாமில் ஒரு பக்கத்தில் ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து தமிழக அரசு சார்பாக ஒரு நிவாரண முகாம் ஏற்பாடு பண்ணி அங்கே இருக்கிற மக்களை தங்க வைக்கிறாங்க. நான் அடுத்த நாள் போய் பார்க்கும்போது, நான் அந்த தண்ணியில் நடந்து போய் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அம்மா வந்து நடக்க முடியாமல் நடந்து வருது, இடுப்பளவு தண்ணி அந்த அம்மாவுக்கு. அது நடந்து வருது. என்ன சொல்லுதுன்னா, முகாமில் நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னை தட்டி எழுப்பி வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு போய் அந்த அம்மாவோட வீட்டை காட்டுது. வெறும் முகாம் ஒன்று தொடங்குறாங்க, அதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா வீட்டுக்கெல்லாம் கிளம்புனாலாம் யாரையும் போய் அப்படி தண்ணி இருக்கும்போது சொல்லுவாங்களா? மனசாட்சி இல்லாத ஒரு பதிவா இருக்கு. கேட்கும்போது குறைகளே சொல்லாதீங்க. நீங்க முதல்ல ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இதை கேட்கும் மழை பொழிவால் இல்ல மிகப்பெரிய மழை பொழிவால் இந்த பாதிப்பு ஏற்படல. மேன்மேடு தான். இது மழைனால வரலைங்க. அணைய திறந்து விடுறாங்க, எங்க ஜனங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. என்னங்க நான் போய் பதிவு சொல்றேன்? நம்ம பேசுன வீடியோ ஃபுல்லா காட்டுவா உங்களுக்கு.
அப்போ ஒத்துப்பீங்களா? மயிலத்துல கலெக்டர் 50 ஆபீஸ்ல இருந்து சென்டிமீட்டர் மழை கலெக்டர் டாக் மயிலத்துல பெஞ்சு மயிலம் அந்த பகுதி தான். மயிலம்ன்றது தென்பெண்ணை ஆற்றோர பகுதி கிடையாது. நான் சொல்றேன், நான் சொல்றேங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்து திட்டக்குடி போனேன், வேப்பூர் போனேன். அங்க போயிட்டு மக்காச்சோளம் வந்து இங்க மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு, பருத்தி பயிர் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து நிவாரணம் உரிமையா தேவையான அளவு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க மழை பொழிவு அதிகம், மக்காச்சோளம் பாதிக்கப்பட்டிருக்கு, பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. மயிலமும் அப்படிதான். நான் சொல்றது மழை வெள்ளத்துல வீடுகள் மூழ்கி போனது அப்படி கிடையாது. இது இப்ப நீங்க போன வருஷம் திட்டக்குடியில வந்து தூத்துக்குடியில வந்து பாத்தீங்களா, அது மழை பொழிவு அதிகம். ஆனா இங்க நீங்க சொல்ற மழை பொழிவு கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி இருக்கு பாத்தீங்களா, அங்க கூட மழை பொழிவு அதிகம். அந்த வேன்லாம் அடிச்சிட்டு அங்க வந்து மழை பொழிவே அதிகம். நான் சொல்றது என்னன்னா, ஆத்துல இருந்து வந்த வெள்ளம். நான் இதுக்கு மேல ஒண்ணு சொல்றேன் இல்லங்க, அப்படி நீங்க சொல்ற மாதிரி அறிவிப்பு கொடுக்காமலாம் இது நாளைக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தினால், ஏதேனும் உயிர் இழப்பு ஏற்பட்டால் அதை அரசாங்கம் பொறுப்பேற்கணும். அதெல்லாம் இவர் அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு, இல்ல சாத்தனூர் அணையை நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க திறந்து விட்டுதான் நாளைக்கு அது வரலாற்று தவறா போயிருக்கும், மிகப்பெரிய வரலாற்று பிள்ளையை நம்ம செஞ்சுதான் போயிட்டு இருக்கோம். துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க அணைய நேரத்துல திறக்காம இருந்தா அணை உடைஞ்சிருக்கும், அதுதான் அப்படின்றது. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா மக்களையும் எதிரில் இருப்பவர்களையும் ஏதோ ஒண்ணுமே தெரியாத முட்டாள் நினைச்சிட்டு அவர் பேசுறாரு. யாருமே அணையை திறக்காத அப்படியே மூடி வைங்கலாம் சொல்லலைங்க. அணையை அறிவுபூர்வமாக தானே திறக்கணும். அணை திறக்கிறதுக்கு ஒரு மழை வெள்ளம் வருதுன்றதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்ல, கொடுக்கலையே. ஒன்றும் இல்லைங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன். தென்பெண்ணை ஆற்றில் தண்ணி வருது, 4:15-4:30க்குள்ளலாம் கலெக்டர் ஆஃபீஸ் மூடிடுது, கடலூர் கலெக்டர் ஆஃபீஸ். சரிதானே? கலெக்டர் ஆஃபீஸ் மூழ்கிறதுக்கு அப்புறம் தமிழக அரசுக்கு தகவல் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் அதுக்கப்புறம் நீங்கள் தகவல் கொடுத்துருந்தா கூட, நான் சொல்கிற அரசூல் இருவேல் பட்டுங்கிறது தென்பெண்ணை ஆற்றில் கிடையாது, மலட்டாரில் இருக்குது. எல்லிஸ் டேமில் தண்ணி ரொம்பி அதுக்கப்புறம் வந்தால் தான் இங்கே உண்டு. அங்கே போய் ரொம்பி நல்லா வழிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே தண்ணி வரும். இவங்களுக்கு வெள்ளம் வந்தது எப்போ தெரியுங்களா? காலைல 7:30 மணிக்கு. 4:30 மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கடலூரில் மூழ்கும்போது இவங்களுக்கு தகவல் வந்திருந்தால் கூட இவர்கள் தங்களுடைய உடைமைகளை கொஞ்சமாவது காப்பாற்றி வச்சுருப்பாங்க. ஒரு பொருளை எடுத்து வைக்கலைங்க. குழந்தைங்க டெக்ஸ்ட் புக் முதல் கொண்டு சேராய் கிடக்குதுங்க. அவர் பொன்முடியோட சட்டையில் ரவோண்டு சேறுப்பட்டதுக்கு அவர் அவ்வளோ கோவப்படுறாரு, போய் வழக்கு போடுறாரு. 2 ஊரே சேராய் போய் கிடைக்காது. யார் சொல்லுங்க? இல்ல, நீங்க சொல்ற பாதிப்பு இன்னொன்னு சொல்றேன் நடந்திருக்கு. கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து 15 நிமிட தொலைவு நான் சொல்ற இந்த 2 கிராமமும் ஒரு அதிகாரி வரல மீட்பு பணிக்கு. தமிழக அரசாங்கத்திலிருந்து ஒரு அதிகாரி இல்ல. நீங்க சொல்ற விருவேல்பட்டு அரசூர்ல அமைச்சர் பொன்முடி தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்து எங்கேயோ இதுக்கு போயிட்டு இருக்கு, நாகப்பட்டினம் மாவட்டம் போயிட்டு இருக்கு. மக்கள் எதேச்சியா கையை மறிச்சு அவங்கள உள்ள கூப்பிட்டு அவங்க தான் ரெஸ்கியூ பண்ணி மக்களை இது பண்றாங்க, காப்பாத்துறாங்க. அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியுங்களா? தண்ணி வந்து கழுத்தளவு வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் வெறும் 1/2 மணி நேரம். உள்ள இருந்து மக்கள் எப்படி ஹைவேஸ்க்கு வர முடியும்? வயசானவங்க எப்படி வர முடியும்? குழந்தைங்க எப்படி வர முடியும்? அங்க இருக்கிற மக்கள் எப்படி வெளியிட முடியும்? ஒரு அறிவிப்பு கிடையாது. அந்த ஊர்ல ஒரு இளைஞர் என்ன கேட்கிறாரு, ஏங்க முன்னாடியெல்லாம் வந்து எந்த டெக்னாலஜி கிடையாது, கம்யூனிகேஷன் எதுவுமே கிடையாது, அப்பயே கரெக்டாக தகவல் கொடுப்பாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் நாளே ஒன்று சொல்லுவாங்க, வெள்ளம் வர மாதிரி இருக்குமா, ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லி. இங்கே இவ்வளவு கம்யூனிகேஷன் இருக்குது, வாட்ஸ்அப்பு அது இது மெசேஜ், இவ்வளவு கம்யூனிகேஷன் வளர்ந்த ஒரு காலத்தில் ஒரு மழை வெள்ளம் வர்றது கூட எங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில்? நான் ஒரு கிராமத்தில் சொல்கிறேன்னா தகவல் வரலன்னு, ஒவ்வொரு கிராமத்துலேயும் தகவல் வரல. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எதிரில் இருக்கிற அந்த பகுதிகள், கடலூரில் அந்த தென்பெண்ணை ஆற்றை ஒற்றி இருக்கிற ஒரு 6 பகுதிகள் இருக்கு, அங்க கூட தகவல் வரலையே. இது வருடம் பாதிக்கிற பகுதிகளா கூட தான் இல்ல. நான் சொல்றது இந்த மலட்டாறுல வெள்ளம் வந்தது 1971 கடைசியா. 71 கூட கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் கரெக்டா மக்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. மழை வெள்ளம் வருவதற்கு முன்பாகவே வெளியேற்றி இருக்காங்க. உங்களுக்கு அதிகாரிகளுக்கு 60,000 கன அடி காலையில பகல் நேரத்துல வருதுன்னு சொன்னா இது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகமாகுன்றது கண்டிப்பா தெரியும். அதுக்கு தான் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. மழை வெள்ளம் நீர் வரத்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தெரியும். என்ன பண்ணிட்டாங்கன்னா 60,000 வரும்போது குறைந்தபட்சம் 50,000 நீங்க திறந்து விட்டுருந்தீங்கன்னு வைங்களேன். இப்போ 30,000 திறந்து விட்டுட்டே இருந்தீங்க, சேர்த்துக்கிட்டே இருக்குது தண்ணி. திடீர்னு 1,68,000 திறந்து விட்டீங்க. நீங்க முன்னாடியே 30,000 வரும்போது நீங்க 30,000 திறந்து விட்ட அந்த டைம்ல 50,000 திறந்து விடுறீங்க.
அப்போ ஓரளவு கரெக்டாக போயிருக்கும். மக்களுக்கு தகவல் கொடுக்குறீங்க, வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கிறது, நாங்கள் வந்து 1,00,000 கன அடி வரை திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு நீங்கள் தகவல் சொல்லியிருந்தா கூட மக்கள் எல்லாம் ஒரு எச்சரிக்கையாக இருந்திருப்பாங்க. குறைந்தபட்சம் முக்கியமான பொருட்களையாவது பத்திரப்படுத்தியிருப்பாங்க, இல்லை பாதுகாப்பான இடங்களுக்கு அவங்க இடம் பெயர்ந்திருப்பாங்க. எதுவுமே பண்ணல. எப்படிங்க நயவஞ்சகமா ஒரு ஊர் 2 ஊர்னா நீங்க சொல்றது எதேனும் அப்படி கண்டுக்காம விட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஒட்டுமொத்த கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் எல்லா மாவட்டங்களும் எல்லா ஊர்லயும் இந்த பிரச்சனையை நீங்க 4 மாவட்டத்துல ஒரே ஒரு பஞ்சாயத்து தலைவர் சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்து ஏங்க ஒட்டுமொத்த இப்ப பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணுச்சு, அரசாங்கங்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க, அந்த பகுதியில் எத்தனை எம்எல்ஏக்கள்? இதனாலதான் மக்கள் வந்து உங்களை உள்ள விடல. அப்படி உள்ள விடல இல்ல, இது விடல இல்ல. பட்டு நீங்க தத்தெடுத்த உதயநிதி ஸ்டாலின் துரத்துறாங்க. உதயநிதி ஸ்டாலின் துரத்தப்பட்டார். நீங்க வேற துரத்தன. உதயநிதி ஸ்டாலின் துரத்தப்பட்டார். அப்படி எல்லாம் எதுவும் பொன்முடி துரத்தப்பட்டார். கிடையாதுங்க. பல ஊர்களுக்கு போக முடியல. ஏன் போக முடியலனா, ஏன் போக முடியலனா நீங்க அறிவிப்பு கொடுக்கல, மீட்பு பணிக்கு ஒரு போட் அனுப்பல, ஊசி போன சாப்பாடு கொடுக்குறீங்க பல இடங்கள்ல. என்னதான் சார் நீங்க மனசு? விழுப்புரம் திமுகவின் கோட்டை சார். அதெல்லாம் வந்து நீங்க சொல்லி அதெல்லாம் இது எதுவும் மாற போயிடுறது வரலாறு. எல்லாத்தையும் ஓட்டு கணக்கா பார்த்து தாங்க இப்படி விட்டுறாங்க சார். ஓட்டு கணக்கா சொல்லலைங்க, அது அவங்க பகுதி, அந்த மக்கள் ஓட்டு போட்டு எப்பவும் ஜெயிக்க வைக்கிற பகுதி. அவ்வளவு எல்லாம் விட்டுற மாட்டாங்க. நீங்க ஒரு கிராமத்தை தத்து எடுத்தீங்களா, இருவேல்பட்டு, அரசூரா, அந்த ஊர்ல தானே அவர் மேல சேற்றை வாரி எடுத்ததா வந்து செய்திகளானது பரவச்சு. அந்த பகுதியில் பிஜேபி நிர்வாகி ஒருத்தர் இறைச்சதா தான் 2 பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வரேன் டீட்டெயிலா. நீங்க குறிப்பிட்ட அந்த கிராமத்தையே தத்து எடுக்கிறீங்க பாருங்க, அங்கதான் சந்தேகமே எழுது. நீங்க என்ன வேணா சந்தேகப்படுங்க. என்னுடைய அறக்கட்டளை சார்பாக நான் செய்த உதவிகள் என்பது 4 மாவட்டங்களுக்கும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. சரிங்களா? இந்த மாவட்டம், இந்த ஊர்ல பாதிப்பு அதிகம்ன்றதுனால எல்லா ஊரையும் தத்தெடுக்கணும்னு ஆசை தான். என்னால முடிஞ்சது 2 ஊர் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இதுல இன்னும் இல்ல, அந்த பகுதியில குறிப்பிட்ட அந்த சேற்றை வாரி எடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த பகுதியில எல்லாம் போயிட்டு நீங்க சில இடங்கள்ல பாராட்டி பேசினதெல்லாம் எனக்கு செய்திகள் வந்து. எப்படி வேணா உங்களுக்கு செய்தி வரும். எனக்கு சொல்றதை நான் கேள்வியா கேட்கறேன். எப்படி வேணா உங்களுக்கு செய்தி. உங்களை நான் பேட்டி எடுக்கிறேன் போதே நான் சில தகவலை விசாரிச்சு தான் வந்தேன். நான் எப்படி வேணா உங்களுக்கு செய்தி வரட்டும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு அமைச்சர் அந்த இடத்துக்கு போறீங்க, ஒரு அம்மா அவங்க கையை பிடிச்சி எங்க வீட்டை வந்து பாருங்கன்னு கூப்பிடுது. இதுல என்ன தப்பு? அதுக்கு தான் வந்திருக்காரு மினிஸ்டர். வேற எதுக்கு வந்தாரு? ஏன் பார்க்கல? மினிஸ்டர் மாவட்ட பொறுப்பாளர் கௌதம் சிகாமணி அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கலன்னு நீங்க எங்க பார்க்க தானுங்க வந்தாங்க. அவங்க வீதி கார்ல எதுக்கு சும்மா வந்து நின்று போவாங்களா அந்த ஊருக்கு? பொன்முடி அவர்களுடைய பிரஸ் மீட் பாத்தீங்களா, என்ன சொன்னாருன்னு பாத்தீங்களா? மனித தன்மை உள்ள யாராவது அப்படி பேசுவாங்களா? என்ன சொன்னார் தெரியுமா? என்ன கையை பிடிச்சி இருக்கிறாங்க அவங்க, இது மாதிரி கையை பிடிச்சி இது பழக, அதை மாதிரி பேசுறேன். அந்த வார்த்தை என்னால சொல்ல முடியல. அவர் பேசின துணி அவ்வளவு கேவலமான துணி. ஒரு அமைச்சர்லாம் அப்படி பேசவே கூடாது தமிழ்நாட்டில். என்ன வானத்துலேருந்து குதிச்சு வந்துட்டீங்களா நீங்கள்? எல்லாம் இந்த ஊரில் இதே சாதாரணமாக பிறந்து சாதாரணமாக இந்த மாதிரி இதில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தானே நீங்களா? இன்றைக்கி காசு பணம் வந்துருச்சுன்னா ஏன் ஏழை மக்கள் உங்கள் கையை பிடிக்கக்கூடாதா? கையை பிடிச்சி இழுக்கக்கூடாதா? என் வீட்டை வந்து பாருன்னு கேட்கக்கூடாதா? அவங்க ஆதங்கத்தில் தானே இருக்காங்க. உங்க சட்டையில 4 சொட்டு சேறுபட்டது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. அது தவறு தாங்க. அது என்னங்க எல்லாம் ஊக்குவிக்காதீங்க. நாளைக்கு நீங்க வந்து ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு அதிகார பதவி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் நீங்க இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க அப்பதான் உங்களுக்கு இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஓம் சக்தி நகர்ல இருந்து வெளில வரும்போது என் வேட்டி பூரா சேறு பறதுக்கு அஞ்சறவங்க இல்ல நாங்க சார். உங்கள மாதிரி நாங்க என்ன அப்படியே நாங்க இப்ப அப்படியே வான தேவ தூதர்கள். ஐயோ என் கையை தொட்டியா? ஓ அதுவா? நாங்க இதெல்லாம் நீங்க ஆதரிச்சே பேசாதீங்க, தயவு செஞ்சு ஆதரிச்சு பேசாதீங்க. நான் சொல்ல வர நீங்களும் மக்கள் அதே சொல்ல வர கருத்தை கேட்காம நீங்க திசை திருப்புறீங்க. திசை திருப்பல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி பக்கம் நின்று கையை பிடிச்சி என் வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொன்ன அந்த லேடி பொன்முடி அவர்கள் மீது பின்னாடி அவங்க சட்டையில பின்னாடி பட்ட சேருக்கு எப்படிங்க பொறுப்பா? அது எப்படி கரெக்டா அந்த 2 பேர் மேல அவங்க வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அவங்களாலதான் அப்புறம் தான் பிரஸ் மீட்ல சொல்றாரு, என்ன எப்படிங்க அவர் கையை பிடிச்சி என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடலாம்? அவ்வளோ திமிரா உனக்கு? போய் வழக்கு போட்டு சித்திரவதை பண்றேன். இது ஒரு பொழப்பா? இது ஒரு பொழப்பா? ஊர் மக்களை மிரட்டுறதுக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து முதல்ல ரோட்ல உக்காந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஏரியாவில் பல பேருக்கு அந்த விஷயமே தெரிய வந்தது. இதுக்கு நீங்க மிரட்டுறீங்க. உங்க கட்சிக்காரன் தான் சொல்றாங்களே அவங்க நிர்வாகி. சரி, பிஜேபி காரனே கேஸ் பண்ணுமா? பிஜேபி தப்பா? பிஜேபி காரன் நான் கேக்குற லாஜிக் உங்களுக்கு புரியுதா? புரியுது. எனக்கு புரியுது சார். உங்களை முன்னாடி இருந்து கையை பிடிச்சி நான் இழுக்கிறேங்க, உங்க பின்னாடி சட்டையில சேறுபடுறது நான் எப்படிங்க காரணமாக முடியும்? நீங்க ஒரு அரசியல் ஸ்டண்ட் பண்றீங்க அந்த இடத்துல. எப்படியாவது திமுகவை அந்த இடத்துல இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறதா? அந்த இடத்துல சேகர் பாபு அதான் சொல்றாரு. மலினமான அரசியல் பண்ணணுன்ற வேலையை எடுத்திருக்கவங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க அப்படின்ட்டு. நாங்க பெரிதுபடுத்த விரும்பல, ஒதுக்கிதான் போறோம். நாங்க பொய் வழக்கு போட்டிருக்காங்க. நீங்க ஒன்னும் பெரிதுபடுத்தாமலாம் இல்ல, பொய் வழக்கு போட்டு அந்த மக்களை சித்திரவதை பண்றீங்க. நீங்க 2 பேர் சொல்றீங்க, அதுல ஒருத்தர் பிஜேபி, இன்னொருத்தர் என்ன கட்சி? பிஜேபின்னா இன்னொருத்தரும் பிஜேபியில சேர்த்துக்க வாங்க, எல்லாம் நண்பர்கள் தானே, எல்லாம் எழுத்து கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நீங்களா கட்டுக்கதை எழுதிடலாம், அப்படித்தானே?
அப்போ ஊர் மக்களை மிரட்டணும். கேவலமாவே இல்லையா இல்லைங்க, உங்களுக்கு? ஒரு பாதிப்பு ஏற்பட்ட சேகர் பகுதியில பாபு போய் பேசுறாரு, சேகர் பாபு பேசுறாரு, பெரிய அப்படியே என்னமோ எப்படிங்க அப்போ அவ்வளோ திமிரு எங்க இருந்துங்க வருது? நீங்க வார்த்தையெல்லாம் வேண்டாம், அப்படி எல்லாம் ஐயோ வேண்டாம். எப்படி சரிங்களா? அவ்வளோ திமிரு பிடிச்ச போக்கு? இந்த மழை வெள்ளத்துல எல்லாரும் பார்த்தது திமுகவினுடைய திமிரை பார்த்து மக்கள் மிகப்பெரிய அதிருப்தி. கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லை, கொஞ்சம் கூட மக்கள் மேல அக்கறை இல்லை. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் அந்த கஷ்டத்துல நாலு விஷயம் அவங்க பேசினா கூட தாங்கிட்டா என்ன உங்களுக்கு என்ன? அப்படி நீங்களாம் என்ன அந்த அவங்க சரி, நீங்க இவ்வளோ பேசுறீங்கல்ல, பொன்முடி கூட வந்த அதிகாரி மக்களை பார்த்து முட்டாள்னு சொல்றாரு. யார் முட்டாளு? அணையை திறந்து விடும்போது ஒழுங்கா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வக்கில்ல, நீ முட்டாளா மக்கள் முட்டாளா? முட்டாள்னு பேசினா அது முட்டாள்னு இல்லை, கெட்ட வார்த்தை பேசுன வீடியோ என்கிட்ட இருக்கு. சமயம் பார்த்து வெளியிடுவேன் நான். உனக்கு எங்க இருந்து வருது அவ்வளோ திமிரு? நாங்க கொடுக்குற வரி பணத்துல நீ சம்பளம் வாங்குற. இல்ல வீடியோ ஏன் அதை கேட்கல? வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா இது என்ன ஸ்கிரிப்ட் மாதிரி என்ன ஏதாவது இது? பண்ணிட்டீங்களா? அவர் நாங்க தான் முட்டாள்னு சொல்லமா? பொன்முடி அவர்கள் கூட வந்த அதிகாரியை நாங்க முட்டாள்னு அந்த இடத்துல சொல்லமா? தூண்ட வேண்டாங்க யாரையும். அவங்க ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்ட இடத்தில் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்ட இடத்துல மக்களை பார்த்து முட்டாள்னு நீங்க சொல்றீங்க. அவங்க உதவி எங்க செய்ய இருந்து வர்றவங்கள வந்தது உங்களுக்கு இவ்வளவு திமிரு? உதவி செய்ய நீங்க உதவி செய்யலைங்க. ஒரே ஒரு அரிசி மூட்டை கூட தூக்கிட்டு வரலைங்க. நீங்க உதவி செய்யல. மக்கள் அங்க கழுத்தளவு தண்ணியில பார்க்கும்போது ஒரு போட் வரல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. என்ன உதவி செஞ்சு நீங்க கீச்சிங்க? சரி, நீ உதவி செய்ய வந்ததே இருக்கட்டும், மக்களை பார்த்து முட்டாள்னு சொல்றதுக்கு நீ யாரு? அவ்வளவு திமிரு எங்க இருந்து வந்தது உனக்கு? எப்படிங்க? எனக்கு ஒன்றும் புரியல. யார் உனக்கு சம்பளம் தரா? யாருக்கா நீ வேலை செய்யற? இவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்க சொந்த உழைப்புல உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்குறாங்களா, இல்ல மக்கள் வரி பணமா? அதிகாரிகள்ல யாரோ ஒருத்தர் பண்ண தவிர நீங்க வந்து ஒட்டுமொத்த ஒரு அரசாங்கத்தின் உங்க வீடு அதிகாரியில ஒருத்தர் யாரோ உங்க வீடு கழுத்தளவு தண்ணியில மூழ்கி உங்க குழந்தைங்களுடைய அந்த பாட புத்தகங்கள் எல்லாம் சேர்த்துல இருந்து நீங்க ஒரு சாதாரண ஒரு குடியான ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு 2 வருஷம் ஆகும் மதேஷ். ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வீட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கவன் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா நம்ம இந்த சாதாரணமாக வாங்க முடியாது. அவனுக்கு 2 வருஷம் ஆகும் அந்த ஃப்ரிட்ஜை வாங்குறதுக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஆத்தோரத்தில் கவுந்து கிடத்ததை நீங்கள் பார்த்துட்டு அதை பொறிக்கிட்டு வந்து போட்டு காய வச்சுட்டு வீடு இடிஞ்சு போய் ஒரு வீடு இல்லாமல் பக்கத்து வீட்டு திண்ணையில் போய் படுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து டன்னு கணக்கில் சேர வாரி ரோட்டில் போட்டுட்டு அப்போ ஒரு அதிகாரி வந்து உங்களை பார்த்து முட்டாள்னு சொன்னால் அப்போ தெரியும் அந்த வலி என்ன, வேதனை என்ன. எங்க இருந்துங்க வருது உங்களுக்கு அவ்வளோ திமிரு, அவ்வளோ ஆணவம்? ரொம்ப தப்பு மதேஷ், அனுபவிப்பாங்க. ரொம்ப தப்பு. இல்ல, பாதிப்புக்குள்ளான இடத்தில் அரசு இயந்திரமும் பணியாற்றியது, அதே போல அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்களும் பணியாற்றினார்கள். சரிங்களா? அவங்க தரப்புலையும் நம்ம கேட்கும்போது துரிதகதியா நாங்கள் வேலை செய்தோம், இதை இந்த அளவுக்கு நாங்க மீட்டு கொண்டு வந்ததே பெரிய விஷயம். இதுல இருந்து பாடமும் நீங்க பூசி முழுகுனீங்கன்னு சொன்னா, சேகர் பாபு பேசுறது, பொன்முடி பேசுற திமிரு பிடிச்ச பேச்செல்லாம் நீங்க வந்து கண்டிக்காம விட்டீங்கன்னு சொன்னா, இதை நீங்க வந்து பேச மாட்டீங்கன்னு சொன்னா, மறுபடியும் வெள்ளம் வந்தாலும் இவங்க இப்படியே தான் நடந்துப்பாங்க. ஒரு பாதிப்புல இருந்து நான் சொல்றது சென்னையில மிகப்பெரிய புயல் அடிக்கும்னு சொல்லும் போதே 5 போட்டு செம்பரம்பாக்கத்துல 5 பேட்டு போட்டு சமினா போட்டு உட்கார்ந்து இருந்த கூட்டம் இது வந்து இந்த அரசாங்கம். சரிங்களா? அது வந்து போன வருஷம் இப்ப நடந்தது ரீசன்ட்டா. போன வருஷம் வேளச்சேரி மக்கள் சொன்னது, நாங்க பிரைவேட் போட்டு வச்சு தான் வெள்ளம் வந்தோம், அரசாங்கம் போட்டு அனுப்பல. இந்த ரெடியா பண்ணாங்கல்ல, இந்த முறை வேகப்படுத்தினாங்களா இல்லையா? இந்த வரை பெரிய பாதிப்பு இல்ல. நீங்க அடுத்து சென்னையில வெள்ளம் வந்ததுன்னா கூட என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படி ஏதாவது ஒரு பூசி முழுகுவீங்க. செம்பரம்பாக்கத்துல தண்ணி வந்ததா, அப்ப என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் சொன்னீங்க எல்லாரும்? இந்த மாதிரி அணையை வந்து திறந்து விடும்போது மக்களுக்கு அறிவிப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விடாம ஒட்டு மொத்தமா திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. சென்னை மக்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அதை பேசுறீங்க. அதை அட்லீஸ்ட் அப்போ நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை பேசியாவது ஊடகங்களும் பல புது புத்தியும் பேசந்தாவது நமக்கு ஒரு ஆறுதலாக. ஏன்னா அப்போ நானும் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய வீடும் தண்ணி. 1 வயசு குழந்தை எடுத்துகிட்டு நான் 2015 என்னுடைய காரில் ஊருக்கு தப்பிச்சு ஓடனவன் தான் நானும். ஆனால் பேசும்போது ஒரு ஆறுதல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த 4 மாவட்டம் வட மாவட்டங்களில் எங்களுடைய வலியும் வேதனையும் பேசக்கூட உங்களுக்குலாம் மனசு வரும். இல்லை, எதிர்பார்த்ததை விட அதிக மழை பொழிவு. அதுவும் நம்ம சில இடங்கள் ஊத்தங்கரையெல்லாம் எதிர்பார்க்காது. எந்த வருஷத்துல ஊத்தங்கரையிலாம் அவ்வளோ பெரிய மழை மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடாது. ஊத்தங்குறையிலையோ மயிலத்தையோ நான் பேசலை. தென்பெண்ணை ஆற்றோர பகுதிகளில் நான் சொல்கிற இந்த கடலூரில், இல்லை வந்து நான் சொல்கிற இந்த பகுதிகளில் திருவண்ணைநல்லூர் சுற்றி இருக்கிற அந்த 9 கிராமங்களில், இல்லை இருவேல்பட்டு அரசூரில் இங்கெல்லாம் மழை பொழிவு இல்லை. இது வெறுமனே சாத்தனூர் டேம்ல இருந்து வந்த தண்ணி மட்டும். கடலூர்ல இல்ல, மனித தவறு, மேன்மேடு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கும் தெரியும், நான் புரிய வச்சுட்டேன்.
நீங்க வந்து இல்லன்னா எதுக்கு நான் இது இல்ல அரசியல் அங்க நீங்க அரசியல் செய்ய போனீங்கல்ல, அரசியல்லாம் தூக்கி நீங்க அரசியல் செய்ய போனீங்க. அரசியல்லாம் தூக்கி குப்பையில இல்ல போடுங்க. நீங்களுமே அங்க ஏதாவது ஒரு அரசியல் அறுவடை தானே நீங்க போறது களத்துக்கு. அரசியலை தூக்கி குப்பையில போடுங்க. அரசியலை தூக்கி குப்பையில போடுங்க. நான் சொல்றது என்னன்னா, செம்பரம்பாக்கத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து தப்பு 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 தப்புன்னு சொன்னீங்க. அதற்கு பிறகு அந்த அரசாங்கத்துக்கு ஒரு குற்ற உணர்வும் ஒரு என்ன சொல்றது என்ன சொல்றது கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்ற கூடுதல் பாதுகாப்பு உணர்வும் வந்தது. ஆனா இந்த திமுகவுடைய திராவிட மாடல் பேய் அரசு பண்ற தப்ப பூசி மொழுகிற வேலையை எல்லாருமே பண்றீங்க. அவங்களுக்கு குற்ற உணர்வு கூட ஏற்படுத்த விட மாட்டீங்க. எலெக்ஷனு 2026 அந்த கருமத்தெல்லாம் விட்டு தொலைங்க. அடுத்து ஒரு வேலை இப்படி ஒரு பேரிடர் வரும்பொழுது குறைந்தபட்சம் நம்ம மேல ஒரு குறை வரும்னா அவங்களை யோசிக்க விடுங்க. என்ன என்ன சொல்றேங்க, தன்றாம்பட்டு ஏவாவேலுடைய சொந்த பகுதி. ஆமா, ஒரு பாலம் கட்டுறாங்க, 20 கிராமத்துல இணைக்கிற பாலம். 6 மாசம் ஆகல, ஒரே ஒரு வெள்ளம், பாலம் ஆத்தோட அடிச்சுட்டு போகுது. நீங்க கேட்கலாம், சார் ஆத்துல அவ்வளவு பெரிய வெள்ளம் சார். அதே ஆத்துல பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, பல வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில். சாதாரணமா மக்கள் சேர்ந்து கிராம மக்கள் கட்டின கோயில். அந்த கோயில் ஏன் சார் ஆத்தோட அடிச்சுட்டு போல? அதே தண்ணி தானே. அப்ப இதுல நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க தானே. ஒரு கோயில் கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது சாதாரண வீடு கன்ஸ்ட்ரக்ஷன், சிமெண்ட் கோயில் கட்டுறது. ஆனால் பிரிட்ஜுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்றது எப்படிப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்? ஏன் அதை நீங்கள் பண்ணல? ஏன் சார்? எப்போதான் சார் உங்களுக்குலாம் மனசாட்சி வரும்? ஊழல் பண்ணுறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, மக்களை எறும்புகளும் புழுக்களுமா நசுக்கிறீங்க. பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூட ஒரு ஆறுதலாக அவங்களால ஒரு வார்த்தை சொல்ல முடியல. அவ்வளோ திமிர்த்தனம் எங்கேருந்து சார் வருது உங்களுக்கு? ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து ஆறுதலா பேசினா உங்களை அவங்க தெய்வமா பார்த்துருப்பாங்க. இல்ல இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் காலத்துல இது போன்ற பெரிய பாதிப்புகளை நாம் எதிர்கொள்ள நேரிடும். அதனால ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே செயல்படவில்லை. நாங்க தான் களத்துல நின்றோம். நாங்க நீங்க பேசுறதான் அரசியலா நினைப்பாங்க நிறைய பேருக்கு. செம்பரம்பாக்கத்துல மாதேஷ் இப்படி பேசல, பொது புத்தி அப்படி பேசல, ஊடகங்கள் அப்படி பேசல. ஆனா சாத்தனூர் டேமு அப்படின்னும் போது பேசுது. சென்னைக்கு ஒரு நியாயம், விழுப்புரம் கடலூருக்கு ஒரு நியாயம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரே மக்கள் தானே, நம்ம மக்கள் தான். அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரீங்க? இல்ல அங்கேயுமே சிவசங்கர் மினிஸ்டர் இருந்தாரு, ஏவாவேலு அங்கதான் இருந்தாரு களத்துல, செந்தில் பாலாஜி அங்கதான் இருந்தாரு. பாருங்க சார், களத்துல இருந்த மினிஸ்டர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் சார். சிவி கணேசன் அங்கேதான் இருந்தாரு. இவங்க எல்லாரையுமே நானும் டெய்லி பார்த்தேன். எம்ஆர்கே அங்கதான் இருந்தாரு. இவங்க என்ன பண்றாங்க, எங்க வராங்க, எந்த இடத்துல நிக்கிறாங்க, எங்க பேசுறாங்கன்ற வரைக்கும் என்னால சொல்ல முடியும். அதை நான் சொன்னாதான் அரசியல் ஆயிடும். அதனால தான் நான் சொல்லாம தவிர்க்கிறேன். மக்களோட மக்களா நின்னுறாங்க அவங்க. மக்களோடு மக்களா நாங்க நான் சொல்றேனே, நான் இடத்தையே சொல்ல முடியாதுனால. எங்க வந்து நிக்கிறாங்க, எந்த இடத்துல நிக்கிறாங்க, அவங்கள சுத்தி யார் இருக்கா, என்ன பண்றாங்க, எப்போ போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் சொல்ல முடியும். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் அரசியல். அசோதாமன், நீங்க போய் ஒரு நிவாரணம் பண்ணி கொடுக்கறனாலையும் நீங்க ஒரு இடத்துல பார்வையினா நீங்களுமே வீடியோ காட்சிகளா போடுறீங்க, போட்டோ எடுக்கிறீங்க. அதே தான் எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லா பிரபலத்துக்கு பின்னாடியே ஒரு கேமரா போகும். டெஃபினட்டா நான் சொல்றது அது இல்ல. நீங்க மக்களை பாருங்கன்ற. நான் வீடியோ போகிறதோட நோக்கம் அந்த இடிஞ்சு போன வீட்டை காட்டுறது. நான் வீடியோ போகிறதோட நோக்கம் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை காட்டுறது. நான் எத்தனை வீடியோ அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு போட்டிருக்கேன்னு நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்களும் காட்ட மாட்டீங்க. நாங்கள் காட்டினாலே எங்களை கலாய்க்க. எம்எல்ஏ அன்னில் சிவா அங்கே விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு கிராமத்தில் சொல்கிறாரு, மக்கள் பூரா மறியல் பண்ணுறாங்க, எல்லோருக்குமே இண்டிவிஜுவலாக நான் வந்து யாரெல்லாம் வீடு போயிடுச்சு அத்தனை பேருக்கு வீடு கட்டி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு வாக்குறுதியாக கொடுக்குறாருங்க நேரடியாக. அது பிறகு அந்த மக்கள் கலைஞ்சு போகிறாங்க. இந்த மாதிரி செயல்களும் அங்கே நடந்திருக்குது. சரிங்களா? இதை ஏங்க பொன்முடி செய்யலை தானங்க அவங்க எதிர்பார்ப்பு. அதுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ கோவப்படுறீங்க, ப்ரெஸ் மீட்டில் அவ்வளோ கொச்சா பேசுகிறீங்க. ஒரு பெண்மணியை எப்படி பேசணும் ஒரு அமைச்சர் பொது வெளியில, அந்த அறிவு குடும்பமா இருக்காது. ஒரு வயது மூத்தவர் மேல ஏங்க உங்க வயசு என்ன, உங்க வயசு என்ன, உங்க வயசு வாரி அரிப்பதுன்றது உங்க வயசு அரசியல். இது அரசியல். உங்க வயசுக்கு அந்த பெண்மணியுடைய வயசு என்ன? எப்படி நீங்க அப்படி பேசலாம்? என்ன பண்ணாங்க? கையை பிடிச்சி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டது ஒரு குத்தமா? உங்களுக்கு இஷ்டம்னா போங்க, எல்லாம் உதறி விட்டு போங்க. ஏங்க பொய் கேஸ் போட்டு சித்திரவதை பண்றீங்க? சித்திரவதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது என்னது பொய் கேஸ் போட்டு, அந்த பொய் கேஸ் போட்டு அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்க, பிஜேபி காரங்களுக்கு அங்க என்ன மினிஸ்டர் கையை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் என்ன வேலை? இதெல்லாம் இது வந்து கையை பிடிச்சி இழுக்கிறது ஒரு வேலையா? நீங்க கேளுங்க, உங்க கோரிக்கை வைங்க, நீங்க ஒரு மனு கொடுங்க, அல்லது வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. போய் கையை பிடிச்சிருக்கிறதும் கார்ல இருந்து டோரை பிடிச்சிருக்கிறதும் இந்த வேலையெல்லாம் செய்யறது இது ஒரு நாகரிகமா? பிஜேபி காரங்க அப்ப திட்டமிட்டு அந்த இடத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகட்டும், இதுல ஏதாவது அவர் மேல ஒரு குறைய கொண்டு போய் சேர்க்கலாம். உங்க ஊடு அந்த மாதிரி போனாதாங்க உங்களுக்கு அந்த வழி தெரியும்.
அது வரைக்கும் ஏங்க, தெரியாது. எனக்கு பேசுங்க. பா- என்ன இல்ல, வேணா அது நான் பேசுங்க, பாதிக்கும். என்ன வேணா பேசுங்க. நானும் பாதிக்கும். என்ன வேணா பேசுங்க, வாய் தானே, என்ன வேணா பேசுங்க. என்ன சொன்னாங்க உங்க கட்சிக்காரங்க பண்ண வேலை எங்க இது. வீட்டு- உங்க கட்சிக்கார் பண்ண வேலை. இப்போ இப்போ உங்க இல்ல கட்சிக்கார் பண்றாங்கனாவே அதுல ஏதாவது ஒரு அரசியல் இருக்குன்றது தான் எல்லாருடைய பார்வையும் இருக்கு. அது அது அந்த மாதிரி கேவலமான மட்டமான பார்வைக்கெல்லாம் நல்லா பதில் சொல்ல முடியாது. அங்க அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மா தன்னுடைய வீட்டை பாருங்கன்னு கூப்பிடுது. நீங்க வந்து அவங்க பிஜேபின்ற ஒரு காரணத்துக்காக அப்போ போய் வழக்கு போடுறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு கேவலமான அரசியல்வாதி. இப்படிதானே அதுக்கு அர்த்தம். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, சட்டப்பூர்வமா என்ன தப்பு? யோ மினிஸ்டர் வர என் வீட்டை பாரு, என் வீட்டோட நிலைமையை பாருன்னு காட்டுறாங்க. ஏன் பார்க்க மாட்டீங்களா நீங்க? சரி பார்க்கல, ஏன் கேஸ் போடுறீங்க? சேத்த வாரி மூஞ்சல உங்க இறைக்கிறது, முன்னாடி நிக்கிற தலையில இறைக்கிறது, முதுகு அவர் சட்டையில இறைக்கிறது, உங்க முன்னாடி இது என்ன அரசியல்? என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க உங்க நீங்க? இந்த பாருங்க, என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் மேல வழக்கு, ஒருத்தவங்க பிஜேபி, இன்னொருத்தவங்க எந்த கட்சியுமே கிடையாது. புரியுதா? நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஊர் மக்கள் உங்கள் மீது காட்டின கோபத்தை பிஜேபி பக்கம் தோசை திருப்பி போட முயற்சி பண்ணீங்க. இதுதான் அங்க நடந்தது. நீங்க சொல்ற அந்த பிஜேபிக்காரம்மா வீட்டுக்கு வந்து எங்க வீட்டை பாருங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. அதை தான் பொன்முடியும் வந்து சொல்றாரு பிரஸ் மீட்ல. அதையும் ரொம்ப ஆக்வேர்டா டபுள் மீனிங்கா சொல்றாரு. இது மாதிரி கேவலமான அரசியலை கைவிடுங்கன்னு சொல்றேன். நான் சொல்றது சாதாரணமா ஒரு லேமேன் வியூல 4ஆவது தடவையா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். கையை உங்க கையை நான் முன்னாடி இருந்து பிடிச்சி எங்க வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்றேன். பின்னாடி உங்க சட்டைக்கு பின்னாடி இருக்கிற சேருக்கு நான் எப்படி? அதுக்கு முன்னாடி நிறைய வாக்குவாதங்கள் எல்லாம் அங்க நடந்திருக்குது. எக்கச்சக்கமா வார்த்தைகள் யார் வார்த்தை விட்டது? பப்ளிக் தரப்புலயும் பப்ளிக்ல யாரும் வார்த்தை உள்ள. உங்க அதிகாரி முட்டாள்னு பேசுறாரு, உங்க அதிகாரி கெட்ட வார்த்தை பேசுறாரு. இப்ப பொன்முடி பக்கத்துல நின்னுட்டு பொன்முடி பேசின வார்த்தையில நான் காட்டவா? இல்ல, கூட்டத்துல இருந்து அங்க ரன்னிங் கமாண்ட் எல்லாம் வந்ததாலாம் சொல்றாங்க. நான் அவங்க தரப்புல விசாரிக்கும் போது அவங்க சொன்னது எனக்கு புரியல. ரன்னிங் கமாண்ட் கொடுத்து சத்தம் போட்டு ஒரு மினிஸ்டர் நீ எதுக்கு அங்க வர, வாயா போயான்னு உரிமையில பேசுனதெல்லாம் கூட நடந்துருக்கு. சரி, என்னப்பா? இல்ல புரியல. நீங்க என்ன கடவுளா? நீங்க மக்களை பார்த்து முட்டாள்னு சொல்லும்போது குழுகுலுன்னு இருந்ததா? அதை பத்தி இப்போ வரைக்கும் உங்க வாயில ஒரு கன்னடம் வரல? யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா? ஏழை ஜனங்க கஷ்டத்துல இருக்காங்க, கூரை வீட்டுல இருக்காங்க, என்ன வேணா பேசலாமா? அவன்லாம் ஓட்டு போட்டு தான் நீங்க மந்திரி. அவன் கட்டுற வரி பணத்துல தான் நீ சம்பளம் வாங்கி குடும்பத்தோட உட்காந்து தின்னிட்டு இருக்க. எப்படி பேசலாம்? அவங்க தான் எஜமானர்கள், நீங்க அவங்களுக்கு வேலை செய்யற சர்வெண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதிகாரத்தில் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசை நீங்க இவ்வளவு கோபதாபத்தோடு நீங்க கேள்வி கேட்குறீங்க. ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்படும் காலத்துல எல்லாம் இங்க சென்னை உட்பட பல மாவட்டங்கள் பாதிக்கப்படும் போது நம்ம நிதி கேட்கிறோம்னு ஒண்ணு மேல ஒன்றிய அரசு கிட்ட என்னங்க பண்றீங்க? 2500 கோடி கிட்ட 2475 25,000 கூட 25,000 கோடி கூட கேளுங்க, கொடுங்க. என்னைக்காவது அதை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? மெட்ரோவுக்கு எங்க ஸ்கீம் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம். நீங்க உங்க பணம் எங்களுக்கு வேணாம், நாங்க கட்டிக்கிறோம், நீங்க ஆரம்பிச்ச ஸ்கீம். பணம் பத்தலன்னு வந்து நிக்கிறீங்க சென்னை மெட்ரோவுக்கு. அந்த மனுஷன் 65,000 கோடி தூக்கி கொடுக்குறாரு. ஸ்டாலினுக்காக கொடுக்கல, திமுக கொடுக்கல, தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தைக்காக கொடுக்குறாரு. அவர் ஸ்கீமே கிடையாது, அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்ட ஒரு நாளில் கொடுக்குறாரு. இப்போ மழை வெள்ளம் வந்த உடனேயே 944 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. நான் கேட்குறேன், எவ்வளவு? 944 கோடி. யானை பசிக்கு சோளப்பூரி மாதிரி அதையே ஒன்னத்தை கொடுக்குறது. இது வந்து செய்தியா கூட சோளப்பூரியில நீ என்ன மக்களுக்கு கொடுத்துருக்காங்க? 2000 ரூபாய். 2000 கேட்டது 2600-700 கோடி. 2000 ரூபாய் எந்த மூளைக்கு? வீட்டுல இருக்கிற சேர வாரி போறதுக்கே அந்த 2000 பத்தாது. ஏங்க நீங்க குழந்தைங்களுக்கு போன எண்ணி கொடுக்கவோ இல்ல அள்ளி கொடுக்கவோ உங்களுக்கு என்னைக்கும் மனம் கிடையாது. நாங்க ஒன்றிய அரசு என்னத்தை கொடுத்துருக்கு? நாங்க இப்ப எத்தனை புயலுக்கு எவ்வளவு பணம் நீங்க ஒதுக்கிருக்கீங்க? கேட்டது என்னைக்காவது? இதே பீகாரா, ஒரிஷாவா, அதே போல குஜராத்தா இருந்திருந்தால் 1000 கோடியை உடனே ரிலீஸ் பண்ணுது ஒன்றிய அரசு. இங்க தமிழ்நாடு என்றால் மட்டும் கேட்கிற காசு கொடுக்கிறது கிடையாதுங்க. ஆமா, உண்மைதாங்க சார். கேள்வி முடிங்க. உண்மைதான் சார். கேள்வி முடிங்க சார். நான் எடுத்து டேட்டாவோட காட்டுறேன். கேள்வியே முடிங்க. குஜராத் எல்லாம் வாயை திறந்து கேட்கறதெல்லாம் போதும். கேள்வியே முடிங்க. முடிச்சிட்டீங்களா கேள்வியை? 2000 ரூபாய் இப்போ ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த கொடுக்கறதா சொல்றீங்க. இல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2000 ரூபாய் பத்தாதுங்கிறதாங்க என் கான்செப்ட். ஆமா சார், ஆமா சார். ஏன் பத்தாது? திருமாவளவனே சொல்லிருக்காரு, இந்த 2000 ரூபாய் போதாது, 10,000 கொடுங்க. சேரு இருக்கு பாருங்க, சேரே வந்து 1/2 அடிக்கு சேரு. அதை அள்ளி கொட்டுறதுக்கே அந்த 2000 பத்தாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நாங்க கொடுத்துருக்கிறோம்ல, முதல் கட்டமாக நீங்க கேட்காமலேயே, கேட்காமலாம் இல்ல, கேட்டுட்டு அதுல ஏதோ சும்மா பாருங்க, கேட்காமலாம் கிடையாது சார். எதுவுமே கொடுத்ததும் இல்ல சார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உச்சபட்ச கோவத்துல இருந்தேன். அப்ப 2000 1000 எனக்கு திடீர்னு கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம்.
ஆனால் இது நீங்கள் கேட்காம தான் கொடுத்தோன்றதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இது பேரிடர் மீட்பு நிதி 944 கோடி உடனே கொடுத்தது. நீங்கள் கோரிக்கை எத்தனாயிரம் கோடி வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு புயலுக்கும் முதல்ல ஒரு நிதி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மத்திய குழுலேருந்து ஒரு மத்திய குழு வரும். அவங்க வந்து என்னென்ன பாதிப்புகள்ன்றதை கணக்கிட்டு மேலே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நிதி வரும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ வந்திருக்கிற 944 கோடியை வச்சுக்கிட்டு அப்படியே குடும்பத்துக்கு 10,000 வச்சிங்கன்னா கூட அப்படியே 944 கோடியா 9,44,000 குடும்பத்துக்கு 10,000 ரூபா கொடுக்கலாமா? மற்றவங்கன்னா யாரு? எத்தனை மாவட்டம்? சொல்லுங்க. எத்தனை மாவட்டம்? சொல்லுங்க. 4-5 மாவட்டங்கள் பிரச்சனைக்குரிய மாவட்டங்கள். நீங்க சொல்றது எவ்வளவு? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். அந்த காசை மட்டும் வச்சுக்கிட்டு 10,000 9 லட்சம் பேர் கொடுக்க முடியுமா? எவ்வளவு? 9,44,000 பேர் கொடுக்கலாம். சார் அங்க வீட்டுக்கு வீடு எத்தனை வீடுகள் எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இன்னொன்னு சில இடங்கள்ல மறியல் நடக்குது சார். அந்த தெருவில் காசு கொடுக்குறீங்க, அந்த தெருவில் இன்னைக்கு நடந்திருக்கு. நான் பேட்டி எடுக்கிறதுக்கு வரும்போது நான் சில செய்திகள் நான் பார்த்துட்டு நீங்க 2,000 ரூபாய் எல்லாரும் கொடுக்குறீங்களா இல்ல பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு மட்டும்? பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு கொடுக்குறோம். நான் சொல்றது பாதிக்கப்பட்ட வீடு எத்தனை லட்சம் வீடு? அந்த டேட்டா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. 9,44,000 வீடா பாதிக்கப்பட்டுச்சு 4 மாவட்டத்துல. யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப இந்த காசு யார் ஆட்டை போடுறா? ஆட்டையெல்லாம் யாரு? இது என்னது? நீங்க என்ன 4,000 கோடி என்ன பண்ணீங்க? சென்னை கட்டமைக்கிறதுக்கு 4,000 கோடி 400 டிராக்டர் வாடகைக்கு எடுத்தீங்க, அதானே மிச்ச காசு? இதே நான் கேட்குறேன், மோடி கொடுக்குற காசு தானே, நீங்க கொடுக்கல. 944 மோடி எங்க கொடுக்குறாரு? ஆமா, ஒன்றிய அரசு கொடுக்குது, கவர்மெண்ட் கொடுத்தா 2,000 ரூபான்னு கொடுக்குறது ஸ்டாலின், 944 கோடி கொடுக்குறது மோடி கிடையாது, மத்திய அரசு. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க வாய் என்ன வேணா பேசலாம், என்ன இப்ப சொல்லிக்கலாம். நான் என்ன சொல்றேன், அரசு இருங்க, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ச்சியா ஆட்சி செய்யற அரசு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பேரிடருக்காவது கேட்ட நிதியை ஒதுக்கி இருக்கா? சொல்லுங்க. நீங்க வேணா ஒரு டேட்டாவோட சொல்லுங்க சார், அதெல்லாம் விடுங்க சார். இது என்ன தமிழ்நாடு? உங்க எந்த மினிஸ்டர் சார், நிர்மலா சீதாராமன் உட்பட ஏதாவது ஒரு மினிஸ்டர் வீதிக்கு வந்தாங்களா சார்? யாராவது வந்திருக்கீங்களா இல்லையா சார்? எங்க சார் ஒன்றிய அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் 4 அமைச்சர் அனுப்ப வேண்டியதானுங்க? புரியல இல்ல, புரியல எனக்கு உண்மையிலே புரியல. இந்த கடல் சீற்றம் வந்தது தெரியுங்களா? நிர்மலா சீதாராமன் வந்து இங்கே எனக்கு சரியா ஞாபகம், எனக்கு கரெக்டாக இருந்தால் 15 நாளோ 20 நாளோ தமிழ்நாட்டிலே இருந்தாங்க. இப்போ ஏன் சார் இந்த பெஞ்சல் புயல் பெரிய பாதிப்பு இல்லை? பிரதமரே ஃபோன் பண்ணி பேசினாரா இல்லையா சிஎம் கிட்ட? ஏன் ஒரு 3 மினிஸ்டர் அனுப்பிச்சு விடுங்க. இப்போ குஜராத்லாம் போய் நிக்கிறீங்களா? இல்ல இல்ல, இந்த மாதிரி அபாண்டமெல்லாம் பேசக்கூடாது. ஆமா சார், தமிழ்நாட்டுக்கு வரல சார், ஒரு ஒன்றிய அமைச்சர் வரல சார். இருங்க சார், நாங்க தான் சார் இங்க எங்க தேசிய பேரிடர் மீட்பு குழுன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்க தான் மக்களை காப்பாத்தண்டே. இன்னைக்கு நிதினா எங்ககிட்ட தான் நீங்க கேக்குறீங்க. நீங்க வாங்கி 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 வாயில போட்ட வரி பணம்லாம் என்னாச்சுன்னு தெரியல. இங்க இருந்து போற வரியை தான் நீங்க குடுக்குறீங்க. ஒண்ணுங்க மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு ஆமா நீங்க குடுக்குறீங்களா? எங்களுக்கு மக்கள் குடுக்குறாங்க. மக்கள் தான் உங்களுக்கு குடுக்குறாங்க. மக்கள் தான் உங்களுக்கும் குடுக்குறாங்க, எங்களுக்கும் குடுக்குறாங்க. நீங்க ஒண்ணும் உங்க அப்பா மூட்டு காசுக்கு எங்களுக்கு கொடுக்கல. இந்த பேச்சை எப்போட நிப்பாட்டிக்கணும். நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்க கொடுக்குறோம். ஆனா மக்கள் கொடுக்கறதுல 1 ரூபாய் கட்டினா 50 காசு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போகுது, 50 காசு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. கொடுக்கணும் ஏதி சார், நீங்க கொடுத்தா ஆகணும். இந்த அரசாங்கம்ல எந்த அரசாங்கம் வந்தாலும் நிதி ஒதுக்கி தான் ஆகணும். நீங்க இது என்ன தனித்து விடப்பட்ட ஒரு மாநிலமா இது? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நிதி ஒதுக்க மாட்டேன்னு நான் இப்ப சொன்னேன். 11 வருஷத்துல நீங்க கொடுத்தன்னு பேசி சீமான் மாதிரிலாம் பேசக்கூடாது, சென்சிபிளா பேசணும். நீங்களா கொடுக்குறீங்க? மக்கள் கொடுக்குறாரு, மக்கள் கட்டுற டாக்ஸ், மக்கள் தான் அதை மக்களுக்கே கொடுக்க. உங்களுக்கு மக்களுக்கு நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏங்க மீட்கிறது நாங்க, பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை போடுறது நாங்க, ஹைவேஸ் போதா, ரயில்வே ஸ்டேஷன் போதா போடுறது நாங்க, ஹாஸ்பிட்டல் போதா கட்டி கொடுக்குறது நாங்க, நீங்க வாங்குறது மக்களுக்கு கொடுக்குறது. அது எப்படி செங்கம் பக்கம் ஒரு பாலம் விழுந்தா மட்டும் அதை வந்து திமுக கணக்குல எழுது? அது திமுக கட்டின பாலம், நாங்க கட்டின பாலம் ஜம்முன்னு தானே நிக்குது. இப்ப கடலுக்கு நடுவில் போட்டிருக்கோமே ராமேஸ்வரத்துல, கடலுக்கு நடுவில் நாங்க கட்டுறோம், ஆத்துக்கு நடுவில் உங்களால கட்ட முடியல. இல்ல பாலங்கள் விவகாரம்லாம் நீங்க வட மாநிலங்கள்ல எத்தனை பாலங்கள் எப்படி எல்லாம் தொங்கு பாலம் என்னாச்சு, பல பாலங்கள் என்னாச்சு, ஒவ்வொன்னா எடுத்து நம்ம பேசணும்னா பால விஷயம் எல்லாம் நம்ம தமிழ்நாடு நீங்க எடுத்து சுட்டிக்காட்டு எல்லாம் பேசுவோமா? இது ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்குது அந்த இடத்துல, அந்த திருவண்ணாமலை பக்கம் நடந்தது. இது மாதிரி இப்ப போய் உங்க ஊருக்கு பக்கத்துல தான் இருக்குது, ரொம்ப தூரம் கிடையாது உங்களுக்கு, தண்டராம்பட்டு போய் அங்க சொல்றாதீங்க மக்கள்கிட்ட. ஒரே ஒரு பில்லர் இல்லை, எல்லாம் போச்சு. அந்த பக்கம் கோயில் பார்த்தா ஜம்முன்னு நிக்குது. ஊழலுக்குலாம் முட்டு கொடுக்காதீங்க. ஊழலுக்கு இல்லைங்க, பின்ன வேற என்ன? நீங்க விபத்து பேரிடர் எல்லாம் சேர்த்து ஒரு அரசாங்கத்தின் மேல ஒட்டுமொத்தமா ஒரு பழியை தூக்கி அப்படியே தூக்கி இது வந்து அரசியல் தான். நீங்க பண்றது சுமத்துறதே அரசியல் தான். என்னங்க ஒரு பாலம் 6 மாசத்துல ஆத்தோட அடிச்சுன்னு போகுது,
இதை நான் வந்து சொன்னா அரசியல் சரி, தமிழ்நாட்டுக்கு என்ன ஐடியா வச்சிருக்காரு மோடி? உங்களுக்கு இல்ல உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு என்ன ஐடியா வச்சிருக்காரு மோடி? தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் திட்டங்கள் இப்ப நான் வச்சிருக்காரா சொல்றேன் மோடி? இப்ப நான் சொல்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன் வருடா வருடம் சென்னை பாதிக்கப்படுகிறது. வருடா வருடம் மழைப்பொழிவால் பெரிய அளவுக்கான சேதாரத்தை தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள். நீங்க காதுல வாங்குறீங்களா இல்லையா? அதுதாங்க 4000 கோடி ரூபா கொடுத்தோம். என்னங்க திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கீங்க? 4000 கோடி கொடுத்து வாங்கி வாயில போட்டு சும்மா என்ன பண்ணனா ஏங்க மெட்ரோவுக்கு எங்க ஸ்கீமே கிடையாதுங்க. எதுக்கு 65000 கோடி அவர் ஏத்துக்கிட்டாரு? அவ்வளவு மக்கள் மேல அக்கறை, அதனால ஏத்துக்கிட்டாரு. இங்க 944 கோடி நீங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 20000 கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க மாட்டீங்க? மாநில கொடுத்தீங்கன்றீங்களே, நிதியை கொடுத்தன்றீங்களே, நீங்க டேட்டா கொடுங்க, எத்தனை பேருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க என்னன்னு கணக்கு கேளுங்க. திமுக அறிவிச்ச 2000 மட்டும் மாதேஷுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். மோடி அவர்கள் கொடுக்குற 944 கோடி ஞாபகம் இருக்காது. இல்லங்க, நீங்க ஏன்னா அது ஒரு சொல்ல வரல சார். கொடுக்கிற நிதியே அது வந்து எவ்வளவு டேட்டான்றதை எடுத்து அரசாங்கம் வச்சிருக்குமா இல்லையா? புள்ளி விவரம் இருக்குமா இருக்காதா? நான் என்ன சொல்றேன், உங்களுடைய மைண்ட் அப்ளை பண்ணி பாருங்க. 944 கோடி 10000 ரூபா கொடுத்தா 9,44,000 கோடி குடும்பத்துக்கு கொடுக்கலாம். அவ்வளோ வீடுகள் பாதிக்கப்படலை. நீங்க அப்படி பார்த்தா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நீங்க அந்த காசு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் சாமி. வெறும் மோடி கொடுத்த காசு எடுத்து கொடுங்களேன், நாங்க பாத்துறோம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி நீங்க அந்த 10000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கும்போது நீங்க கொடுக்கல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பல விஷயங்களுக்கு பயன்படுத்துது. நான் என்ன சொல்றேன், நீங்க உபகரணங்கள் அதற்கு வாங்குறதா நீங்க ஒண்ணுமே பண்ணலன்றதான் குற்றச்சாட்டு. எதுவுமே பண்ணாம எப்படிங்க நீங்க ஒண்ணும் பண்ணி கீக்க வேணாம். சிஎம் ஸ்பாட்ல இருக்காரு, டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்பாட்ல இருக்காரு. அதுக்கெல்லாம் என்ன தனித்தனியா காசு இல்ல 18 மணி நேரத்தில் 2000 கிலோமீட்டருக்கு மேல வந்து சுத்துறாரு உதயநிதி ஸ்டாலின். அந்த பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட 3-4 மாவட்டங்கள்ல. இங்க பாருங்க, இந்த யுனெஸ்கோல ஈவே ராமசாமி அவார்டு வாங்கினாருன்றது ஆரம்பிச்சு, இத்தனை கிலோமீட்டர் இவர் பயணிச்சாரு, அவ்வளவு காருக்கு அவ்வளவு பெட்ரோல் போட்டாருன்றது ஆரம்பிச்சு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு அதனால 10 பைசா என்ன லாபம்னு பேசுங்க. உருட்டிக்கிட்டே ஓட்டாதீங்க வாழ்க்கைய. 60 வருஷம் ஓட்டிங்க, உருட்டியே 60 வருஷம் ஓட்டிங்க. நான் கேட்கறது, நீ ஒன்றும் கீக்க வேணாம், எனக்கு 20,000 30,000 கொடு, என் வீட்டை நான் சீர் பண்ணிக்கிறேன்றேன். மோடி கொடுத்துருக்காருல்ல, வாங்கி கொடுங்க. மோடி கொடுத்துருக்காரு, மோடி கொடுத்துருக்காரு, வாங்கி கொடு. மோடி கொடுத்த காசை கொடு எனக்கு. மோடி கொடுத்தாருல, காசை கொடு. நீ எதுக்கு வாங்கி வாயில போடுற? நேரடியாக என்கிட்ட கூட, நான் வீட்டை நான் சரி பண்ணிக்கிறேன். சும்மா வெறியேற்றிட்டு இருந்தா அப்புறம் கடுப்பாயிரும். நான் விளையாட்டாது, தூக்கி கொடுங்க. அவர் கொடுத்தாருல, உங்க காசை கொடுக்குறீங்க, மோடி கொடுத்த காசை கொடுங்க. நீங்க ஒன்னும் கீக்கல, நீங்க ஒரு போட் அனுப்பல, நீங்க ஒரு மண்டபத்துல கூட விரட்டுறீங்க அடுத்த நாள். நான் சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம், நீங்க பேசுறது நான் சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் கணக்கீடு இல்லாம ஒரு ரூட் ஆஃப் வே சார். எப்படி போணும், எப்படி பயணிக்கணும் சார்? ரூட் ஆஃப் வே சார், இது சார், அது சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வரும்போது மட்டும் அது இப்படி சார், நாங்க 10,000 கோடி கேட்போம் சார், 50,000 கோடி கேட்போம் சார், வாய்க்கு என்ன வருதோ கேட்போம் சார். அங்க மட்டும் எங்க சார் உங்க ரூட் வரல? நீங்க ஒன்னும் கேட்கல, ஊசி போன சோறு தான் போடுறீங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு சில இடங்கள்ல சின்ன நான் சொல்றதுக்கெல்லாம் சைட்டேஷன் இருக்கு, நான் சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு, நான் சொல்றதெல்லாம் நியூஸா ரிப்போர்ட் ஆயிருக்கு. நான் ஒன்னும் வாய்க்கு வந்ததை பேசல. நேரடியா கொடுங்க, எங்க வீட்டை நாங்க பாத்துக்கிறோம். மோடி கொடுத்தாருல, உங்க காசை நாங்க கேட்கல. மோடி கொடுத்த காசை அப்படியே பிரிங்க. வீட்டுக்கு 20,000 30,000க்கு மேல கொடுங்க. நீங்களே 10,000 ரூபாய்க்குள்ளதான் கணக்கு போட்டீங்க. நான் சொல்றது 9,44,000 குடும்பம், அவ்வளவு வீடு பாதிக்கப்படல. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளவு வீடு பாதிக்கப்படல. பாதிப்பு வந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வீடுகள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க கணக்கு பண்ணீங்களே 5 அமைச்சர் அனுப்புங்க சார், 5 அமைச்சர் அனுப்புங்க. உட்கார்ந்து அரசின் தமிழக அரசு மேற்பார்வையில அவங்களும் உடன் இருந்து எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு கொடுங்களேன், அதை பண்ணுங்களேன். அந்த ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு வரது கிடையாது. 944 கோடி 44 அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கும் சார், கணக்கு இருக்கும். கணக்கு சென்னைக்கு 4000 கோடிக்கு என்னங்க கணக்கு? ஒரே ஒரு இடத்துல உங்க இந்த தெருவுக்கு டிரைனேஜ், இப்ப நான் உள்ள வரும்போது எத்தனை டிரைனேஜ் இருந்துச்சு காட்டா? மழை பெய்யும் போது இந்த தெருவுக்கு நீங்க வந்துருங்க. இங்க இந்த ஆபீஸ்ல எவ்வளவு தண்ணி இந்த மழைக்கு நின்றுச்சு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலர் கிரானைட்டு, கீழே வந்து ஒயிட் கலர் கிரானைட் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் கிரானைட் தான் தண்ணி மட்டும் இங்க நிக்கிறது ஒவ்வொரு மழைக்கும். இங்க வெளியே டிரைனேஜ் போட்டிருக்காங்களே சில பகுதியில், இங்க நான் பார்த்தேன். இது எங்க அங்க போட்டிருக்காங்கல்ல, அது எங்க கவுன்சிலர் உமானந்தன், நான் சொல்லி தான் போட்டாங்க சார். உமானந்துக்கு ஃபண்ட் என்ன தனியா அவங்க வீட்ல இருந்து வருதா இல்ல அண்ணாமலை ஃபண்ட் எங்க இருந்து வருது? நாங்க குடுக்குறது தானே. இல்ல அண்ணாமலை குடுக்குறாரா இல்ல உமானந்த் தனியா அவங்க வீட்ல இருந்து எடுத்து? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? மாநகராட்சியில இருந்து நிதி ஒதுக்குறாங்க, போடுறாங்க. மாநகராட்சிக்கு யாருக்கு நிதி கொடுக்குறா? உள்ளாட்சி அமைப்புகள் பூரா மத்திய அரசு நரேந்திர மோடி கொடுக்குற காசு நடக்குது. இங்க என்ன சும்மா தர்மத்துக்கு வேலை செய்யறாங்க? இந்த டயலாக் இந்த ஃப்ளோ ஏன் அங்க வரல? இங்க ஃப்ளோ ஏங்க வரல? ஒரு ஊராட்சியில ஒரு உள்ளாட்சி அமைப்புல எத்தனை சதவீதம் மத்திய அரசாங்கத்தோட நிதி, எத்தனை சதவீதம் மாநில அரசாங்கத்தோட நிதி சொல்லுங்க பாப்போம். ஆனா மத்திய அரசு அந்த அளவுக்கு எல்லாம் இங்க செயல்பாட்டு அளவுல இருக்குது அப்படின்னா
உங்கள் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வரணும் மக்களுக்கு. ஏன் அந்த வரலன்னா ஈர்ப்பு இல்ல. உங்க ஊர்லயே, உங்க ஊர் கடலூர்லயும் விழுப்புரத்துலயும் இல்லையா சார்? உளுந்தூர்பேட்டையிலயும் இல்லையா சார்? வர விட மாட்டீங்க சார். ம். ஏன் வர விட மாட்டீங்க? உங்க வேலையா தானே. அது எப்படி மக்கள் அந்த அளவுக்கு அறியாமை நிலையில எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உதாரணம் சொல்லவா? இப்போ நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க, நீங்க தான் அந்த நிறுவனத்துடைய முதலாளி. நிறுவனத்துடைய யூனிஃபார்ம் கலர் ப்ளூ கலர். நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க, நம்ம நிறுவனத்துடைய யூனிஃபார்மை எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் மாத்திரம் சொன்னீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸ்லாம்? ப்ளூ கலர்லேருந்து மஞ்சள் கலருக்கு யூனிஃபார்மில் வருவாங்க. எல்லா ஊடகமும் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தது. ஒரு நாள் உங்கள் முதலாளி சொன்னார், ஒன்றிய அரசு. எல்லாரும் ஒன்றிய அரசு மாறிட்டீங்க. யார் முதலாளி? அது நீங்க தான் சார். யார் முதலாளி சார்? எப்படி சார் ஒரே நாள்ல எல்லா ஊடகமும் ஒன்றிய அரசு? ஏன் ஒன்றிய அரசுன்னா உங்களுக்கு என்ன? ஒன்றிய ஒன்றிய அரசு தானே. ஏன் ஒன்றிய அரசுன்னா சார் பல மாநிலங்களில் இணைந்த ஒரு ஒன்றியம் தானே சார் இது. அவ்வளவுதான். அதுதான் நான் அதெல்லாம் கேட்கல. இந்தியா தட் இஸ் பாரத். நான் அதுக்குள்ளே போல. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். அதுக்குள்ள போல. ஒன் ஃபைன் மார்னிங் எல்லா மீடியாவும் எப்படி அந்த வார்த்தை மாறி. சரி, இன்னும் ஒன்றிய அரசுனா இருந்துட்டு போங்களேன். இப்போ என்ன உங்களுக்கு அதனால நான் என்ன கேக்குறேன்னு உங்களுக்கு ஏதாவது குறையாது? நான் என்ன கேக்குறேன், அது ஏதாவது வலி ஏற்படுத்துது? நான் என்ன கேக்குறேன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. உங்க பதட்டத்துக்கு அதுதான் காரணம். பதட்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் ஒன் ஃபைன் மார்னிங்? ஏதோ ஒண்ணு ஒன்றிய அரசா இருங்க, மத்திய அரசா இருங்க, என்னத்தையாவது பண்ணுங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பிஜேபி எப்போதுமே தனித்து விடப்பட்டதாகவே பார்க்க. யூனியன் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. என்ன அண்ணல் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காரு, இல்லனா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. அதே அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது. நீங்க யூனியன்ங்கிற வார்த்தையை ஃபெடரேஷன்ங்கிற மீனிங்ல பயன்படுத்துறீங்க. அதுக்குள்ளேயே நான் போல. நான் கேட்கறது, மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்த ஊடகங்கள் எப்படி ஒரே நாளில் சுவிட்ச் போட்ட மாதிரி ஒன்றிய அரசுன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு தான் என் கேள்வி. இல்ல சார், எல்லாம் ஆழ்ந்து யோசிக்கும் போதுதான் மாநில அரசுகளை எப்படி வஞ்சகம் பண்ணுது. இல்லைங்க, எப்படி தமிழ்நாட்டை இவங்க வஞ்சகம் தீர்க்கிறாங்க, அதே போல கண்டுக்காம நான் கேட்கறது அப்படின்ற போது அது ஒரு புரிதல் ஏற்படுது. இயல்பாவே ஒரே நாள்ல ஏற்படுது சார். ஒரே நிமிஷத்துல கேட்டதை கொடுக்கறது இல்ல, இங்க இருந்து வாங்குறத கொடுக்கறது கிடையாது. நான் என்ன இப்படி ஒரு மாநிலம் இந்தியாவிற்குள் தான் இருக்குன்றதை நினைக்கிறதே கிடையாது. இளைஞனேசன் சொல்ற மாதிரி ஒரு மாநிலத்தை இழந்தால்தான் ஒரு நாடு நல்லா வளர்ச்சி பெறுன்ற மாதிரி தமிழ்நாடு அப்படியெல்லாம் நீங்க தனித்து விடப்பட்ட ஒரு மாநிலமாவே பாத்துட்டு இருக்கீங்களான்ற ஒரு பார்வை. எங்கெங்கயோ போறீங்க. இல்ல உண்மை, இதெல்லாம் நீங்க பேசின ட்ராக் ரெக்கார்ட் சார். இல்ல எங்கெங்கயோ வரலாறு சார். இதெல்லாம் எங்கெங்கயோ போறீங்க. அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? உங்கள்கிட்ட பதில் இல்லை, சரிதானே? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. உண்மைதான். சரி, பட்டியல் சமூக மாணவர்கள் பிரைவேட் காலேஜில் படித்தாலும் ஃபீஸ் கட்டுறது நரேந்திர மோடி தான் கட்டுறாரு. அந்த ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருது. அதை எடுத்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கறதுக்கு மாநில அரசு டிலே பண்ணுது. வருஷம் இது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் இப்போ 1000 ரூபாய் தராங்க இல்லையா மகளிர் உரிமை. அதுவும் உங்களுதா? அதில் இல்லை அதுவும் உங்களுதான். ஆமாம், பாதி சொல்கிறேன். ஏன் இதில் இது புரியல? கேட்கவும் பொறுமை இருக்காது. நான் உண்மையா சொல்றேன், ஒரு மழை வெள்ள பாதிக்கப்பட்ட மக்களை உணர்வோட எடுக்கணும்னு வந்தேன். ஆனா நீங்க உட்காந்து எல்லாத்தையும் மோடியே கொடுக்குறாரு. இல்ல அப்புறம் எதுக்கு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இங்க ஒரு அரசாங்கம்? அந்த சிரிச்ச மூஞ்சிக்கு அப்படியே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இப்ப மூஞ்சி எப்படி மாறுது சார்? எப்படி சார் நீங்க பரவாயில்லையே, மோடி கூட இப்படி சொல்ல மாட்டாரு. எந்த எண்டுக்கு போறீங்களோ எண்டுக்கு போயிட்டு வாங்க. தகவலை சொல்லிடுறேன். உங்க தமிழக அரசாங்கம் இருக்குது இல்ல, இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்குது இல்ல, பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க இல்லையா, எஸ்சி எஸ்டி, அவங்களுக்கு மோடி கிட்ட பணம் வாங்கி தான் தருது. இதை உங்க அரசாங்கமே செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கு. பிம்பிலிக்கு பிலாப்பி அதுலயும் எங்க பணம் இருக்கு. 1000 ரூபாய் இப்ப கொடுக்கறது நீங்கன்றீங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொடுக்கறது நரேந்திர மோடி. அது என்ன, அது மட்டும் அந்த பிரிவுக்கு மட்டும் அது என்ன பண்றாங்கன்னா, அது என்ன பண்ணல, இந்த மாதிரி எல்லாம் டேட்டா நீங்க ஏதோ புது டேட்டாவா இருக்கு. எந்த குறிப்பு அது? செய்தி குறிப்பு. நான் சொல்றேங்க சார், நீங்க அட்வொகேட்ன்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு 100 பக்கத்தை சும்மா புரட்டுவீங்க. எதையாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒரு 4 வரி எடுத்து வச்சுக்கிட்டு எதையாவது நீங்களா கதை கட்டுறீங்களோன்னு எனக்கு டவுட் இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். முரசொலி படிச்சா அந்த மாதிரி டவுட்லாம் வரும். விஷயத்தை கேளுங்க. எஸ்சி எஸ்டி மக்களுடைய இதுக்காக, வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக வருஷம் மத்திய அரசாங்கம் ஒரு நிதியை கொடுக்கும். சரிதானே? அது தனி. அந்த நிதியில இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல, அதை திருப்பி விடுறாங்க. அதை திருப்பி விடல, அதுல இருந்து எடுத்ததாக சில செய்திகள் வந்தது. ஆனால் அதை இல்ல அதை ஆர்டிஐ காட்டவா சார்? அப்படி எடுத்ததாக செய்திகள் வந்துச்சு சார். அமைச்சர் கையெழுத்து இல்ல அமைச்சர் கையெழுத்து அவர்கள் இல்ல
இப்ப ஞாபகம் வந்துச்சா? அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப ஞாபகம் அப்படி ஒரு வந்துச்சுல்ல? செய்தி வந்தது. அப்ப சிரிச்சது தப்புதானே? அப்படி ஒரு செய்தி உண்மை இல்லைன்னே கயல்விழி மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அப்படி எல்லாம் அந்த ஃபண்ட் எல்லாம் நாங்க எடுத்து இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆர்டிஐல வாங்கி இல்ல சார், நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஃபண்டுக்குமே ரெக்கார்டு எல்லாமே டேட்டா இருக்குமா? கீதாஜி இல்ல நான் கேக்குறது புரியுங்க சார். கீதாஜி நான் ஆர்டிஐ டேட்டா வச்சிருக்கேன். கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கொடுக்குற ஃபண்டுக்கெல்லாம் டேட்டா இருக்குமா? எவ்வளவு கொடுக்குறாங்க, எவ்வளவு ரிட்டர்ன் அனுப்புது, எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதுக்கு ரெக்கார்டு இருக்குமா? அந்த ரெக்கார்டை தரமாட்டாங்கன்றதுதான் பிரச்சனை. கேளுங்க சார், ஆர்டிஐ போட்டு வாங்குறீங்கல்ல, இதையும் கேளுங்க சார். அதுதான் தரமாட்டாங்கன்றதுதான் பிரச்சனை. 4000 கோடி என்ன ஆச்சுன்னு நாங்களும் தான் கேட்குறோம். சொல்றாங்களா? அதான் வெள்ளை அறிக்கை கேட்குறீங்க. அதான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எங்கெல்லாம் தண்ணி நிக்கலையோ அதான் வெள்ளை அறிக்கைன்றாரு. இது மாதிரி ஒரு கேவலமான பதில் நீங்க கேட்டிருக்கீங்களா? மழை பெய்யாத இடத்துல தண்ணி நிற்காது தான், மழை பெஞ்ச இடத்துல தண்ணி நிற்கும் தான். இது ஒரு வெள்ளை அறிக்கையா? இது ஒரு பேச்சா? அன்னைக்கு பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி டிராக்டர் நிப்பாட்டி பம்ப் எடுத்து பக்கத்து தெருவில் விட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் அந்த தெருவுலேருந்து பம்ப் எடுத்து எங்கள் தெருவில் விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பம்ப் எடுத்து மூணாவது. இது என்ன நீங்க கார்ல போகும்போது யோசிச்சுதான்? இது என்னது? கார்ல பயணம் பண்ணும்போது அது எப்படி எடுத்த இடத்துல இருந்து மறுபடியும் வேற இன்னொரு தெருவுக்கு விட்டுறாங்க, மறுபடியும் அந்த தெருவுல இருந்து உங்க தெருவுக்கே வராங்க. மெட்ராஸ் இது ஒரு வேலைன்னு ஏன் சார்? இது ஒரு கேட்கறது, இந்த கேள்வி உதயநிதி பார்த்தானே கேட்கணும். பண்றவங்க நீங்க பார்த்து கேள்வி. இது எப்படி உங்க மேடையில பிஜேபி மேடையில பேசினா எல்லாம் கைத்தட்டி சிரிப்பாங்கன்னு நீங்க எடுத்ததா அந்த ஸ்கிரிப்ட்? இல்ல அப்படிதான். இல்ல யாராவது முட்டாள் கூட பண்ண மாட்டாங்க சார் இந்த வேலையை. ஆனா உதயநிதி பண்றாருங்க சார். இது என்ன உதயநிதி வந்து ஆனா உங்களுக்கு ஏதோ மோட்டிவ் இருக்குங்க அவர் மேல, நீங்க தான் திட்டுறீங்க அவரை. பண்றாருங்கிறேன். இல்ல ஒரு டிராக்டர் இல்ல டிராக்டர் வச்சு பம்ப் மூலமா தண்ணியை வேற இடத்துல இறக்கிறாங்க, மறுபடியும் நீங்க சாயந்தரம் பாக்குறீங்க அந்த தெருவுக்கே கொண்டு வந்து இறச்சி விடுறாங்க. இது ஒரு வேலைன்னு உட்காந்து செஞ்சுக்கிறாங்க. நீங்களும் என்கிட்ட வந்து இந்த கதையை சொல்றீங்க. நீங்க எந்த பிஜேபி மேடையில போயிட்டு சொல்லுங்க, கை தட்டுவாங்க. கை தட்டுவாங்க. நீங்க இத வந்து அந்த இதுலயே பேசுனீங்க, கோவை அந்த கான்க்ளேவ்ல பேசுனீங்கன்னு நல்லா இருந்ததா இந்த ஸ்கிரிப்ட்? அங்கதான் ஜோரா கை தட்டினாங்க, அவங்களுக்கு தெரியாம கை தட்டாங்க. குட் பாய். நான் என்ன சொல்றேன், எந்த ஊர்ல இருக்கீங்க? மெட்ராஸ்ல எந்த ஏரியால இருக்கீங்க? வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையில காட்டுவாங்க அந்த சீனு. அந்த மாதிரி அங்க இல்ல அந்த இல்லன்னும் போது ஒரு ஜர்க்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கதான் உண்மை ஒழிஞ்சிருக்கு. எல்லா ஏரியாலையும் தான் நடக்கும். நீங்க அந்த 4000 கோடிக்கு 400 டிராக்டர், அது வாங்க கூட இல்லை, வாடகை எடுத்து வச்சிருக்கீங்க. வாங்கியிருந்தீங்கன்னா கூட சந்தோஷப்படுறேன். என்ன பண்றீங்கன்னு தான் கேள்வி. இல்ல 940 சொச்சம் கோடி கொடுத்தாலும் அதையும் எடுத்துக்கிறாங்கன்றீங்க, 4000 கோடி கொடுத்தாலும் அதையும் எடுத்துக்கிறாங்கன்றீங்க. இல்லை இது ஒரு ஒவ்வாத ஒரு விஷயம், உண்மையாகவே வாதத்துக்கு கூட ஒவ்வாத ஒரு விஷயம். ஒன்றுத்தையுமே மக்களுக்கு செய்யலைன்ற வாதமே வந்து ரொம்ப ரொம்ப தப்பானது. ஈஸியாக மொத்த டேட்டாவும் உங்களால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அரசாங்கம், ஒன்றிய அரசு இருக்குது, பிஜேபி கவர்மெண்ட் கேள்வி கேட்கலாம். ஆமாவா, எதை கொடுத்ததுக்கு எடுங்க, கணக்கு காட்டுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாதா? நிர்மலா மேடம் சொன்னாங்களா என்ன கணக்கு வரலன்னு? எது சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, நாங்கள் கொடுத்த பணத்துக்கு கணக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. முதல்ல கேட்குற பணத்தையே ஒழுங்காக கொடுக்கறது இல்லை, அப்புறம் அதை வந்து கொடுத்தா தானே இங்கே வந்து இப்படி தாங்க திமுக காரங்க அறிவிடத்தனமாக பேசிடுறாங்க. நாங்கள் கணக்கு கேட்டால் திமுக காரங்க இப்படி ஒரு பதில் சொல்லிடுறாங்க. கணக்கு தராமலாம் யாரும் பணமும் வாங்கி எதுவும் கோயிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற மாதிரி அப்படியே பேசிட்டே போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் கணக்கு வர மாட்டேங்குது. தங்கம் தென்னரசு கிளியராக கணக்கு கொடுக்குறேன்றாருல, கொடுக்கலையே. அவர் தான் நிதியமைச்சர், அவரை விட யாருங்க கணக்கு காட்டுறதுக்கு? இந்தியாவிலே எந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடிஆர் சொல்லிட்டு இருந்தீங்க, அவரை உருட்டி விட்டீங்க. இப்போ இவருக்கா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நானே உண்மையிலேயே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விட்டீங்க. நல்ல காமெடிலாம் பண்ணி குட். தங்கம் தென்னரசு வந்து இந்தியாவில் பெஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸ்டாலின் வந்து உலகத்தோடைய பெஸ்ட்டு. இதை இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், இது ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாமி அணுகுண்டு இதுலேருந்து தோண்டு போயிருந்ததில்ல, அதுக்கே ஸ்டாலின் தான் ஐடியா கொடுத்து மேலே வர வச்சாராம். தெரியுமா அந்த விஷயம்? பழைய வரலாறு ஹிரோஷிமா நாகசாமி. இது அது ஸ்டாலின் கொடுத்தாராம். 97 போய் இவர் கொடுத்த ஸ்பீச்சில் தான் 45 செகண்ட் வேர்ல்டு வாரில் விழுந்த வெடிகுண்டுக்கு, அந்த அணுகுண்டுக்கு அவங்க மீண்டும். இது கதை. நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே கொடுத்த 1000 ரூபாய் ஸ்கீம் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இன்னைக்கு மகாராஷ்டிராலாம் நீங்கள் அதை சொல்லி ஜெயிச்சதே. நீங்கள் இங்கேருந்து பார்த்து காப்பி அடிச்சது தானே? அப்படியா? ஆமாம், அதானே உண்மை. முதல்ல கொடுத்தது யாரு? தமிழ்நாடு தான் கொடுத்தது. இதுல அனௌன்ஸ் பண்ணது 2021 முத அனௌன்ஸ் பண்ணது. கொடுத்தது யாரு? முதல்ல கொடுத்தது ஏதோ ஒரு ஸ்டேட் கொடுத்ததா சொல்றீங்க, ஆனா இங்க தான் முத அனௌன்ஸ் பண்ணது சார். கொடுத்தது யாருன்னு கேட்டேன். அதான் சார், முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது ஒண்ணு காப்பி அடிச்சு சொல்லிட்டு 1500 ரூபாய் கொடுத்தது யாரு? ஃபர்ஸ்ட் இந்தியாவுல கொடுத்தது யாரு? அதான் திமுக அனௌன்ஸ் பண்ண ஒரு திட்டம், அத முன்னாடியே வேற ஒரு ஸ்டேட்ல கொடுத்துட்டாங்க. நாங்க தான் முதல்ல கொடுத்தோம். ரைட்டுங்க. எங்களை பார்த்து நீங்க காப்பி அடிச்சீங்க. இங்க அப்படி கிடையாது, அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க தான் முதல்ல 1500 ரூபாய் கொடுத்தோம். தமிழ்நாடு அரசை பார்த்து தான் வந்து காப்பி அடிச்சது. நீங்க மகளிர் உரிமை தொகைன்னு பேர் வச்சீங்க, நாங்க என்ன தெரியுமா பேர் வச்சோம்? எங்களுடைய தங்கைகளுக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னோம். என்ன அது பேர்? அதனால தான் நீங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. அது ஹிந்தி பேர். எனக்கு அதான் வராது பாருங்க. எப்படி வரும்?
அப்ப என்ன மத்திய பிரதேசத்துல போய் உங்க தமிழ்ல பேர் வச்சா அவனுக்கு இப்பதான் தங்க தமிழ் செல்வன் சொன்னாரு எம்பி. ஐயா எங்க ஊருக்கு வைகைன்னு சேரன்னு அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் இப்படி எல்லாம் இப்படி train இறங்கிட்டீங்க பேரு. நீங்க, எனக்கு புரியல. அது பேரு பெஹன் ஏதோ வரும். பெஹன்னா தங்கச்சின்னு அர்த்தம். இப்ப தங்கச்சி அப்படின்னு சொன்னா நமக்கு புரியும், சரி. பெஹன்னு சொன்னா நமக்கு புரியுமா? புரியாதுல்ல. அது மாதிரி அவங்க ஸ்டேட்ல புரியுற எங்க ஊர்ல போற ட்ரெயினுக்கே நீங்க வேற ஏதாவது பேர் வைக்கிறீங்களா? நல்ல ஒரு சேரன் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ்னு வைங்கன்றாங்க. இப்ப சேரன் வைகை எல்லாம் பேர் மாத்திட்டாங்களா? அதெல்லாம் இருக்குது சார். அந்த மாதிரி வேற ஏதாவது தமிழ் பேர், அழகான தமிழ் பேர்ல வைங்க சார். என்ன இப்ப எது ஹிந்தி பேர்ல என்ன வச்சாங்க? வந்தே பாரத். வந்தே பாரத். வந்தே பாரத்ன்றது உங்களுக்கு ஹிந்தி பேர் ஆயிப்போச்சா? வந்தே மாதரெல்லாம் நம்ம ஆளுங்க தாங்க அதிகமா சொன்னாங்க. அதெல்லாம் பழக்கப்பட்ட வார்த்தைங்க. பாரத்துங்கிறதும் பழக்கப்பட்ட வார்த்தை, வந்தேங்கிறதும் பழக்கப்பட்ட வார்த்தை. அதனால அதெல்லாம் புது வார்த்தை கிடையாது. பெஹன்லாம் சொன்னீங்கன்னா தெரியாது, படிக்கணும், டிக்ஷனரி வைக்கணும். ஏதாவது பேசணும், பேசக்கூடாது. நான் பேசணும்னு பேசலங்க. சரிங்களா? வந்தே பாரத் இந்தியா முழுசும் ஓடிட்டு இருக்கு. அது எப்படி வந்தே பாரத் இப்ப இங்க சென்னையில இருந்து பெங்களூர் இல்ல, இன்னும் சில புதிய வகையான ட்ரெயின்ஸ்க்கெல்லாம் நீங்க வேற மாதிரி பேர் வைக்கிறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அமைச்சர் இவரு எம்பி சொல்றாருங்க. நான் டேட்டாவோட எடுத்து வச்சு பேசுறேன். தங்க தமிழ் செல்வன் கேக்குறாரு. என்னங்க எங்களுக்கு புரியுற மாதிரி மொழியில நீங்க பேர் வைங்க. உளுந்தூர்பேட்டையில ஒரு ட்ரெயின் நான் வந்து ஸ்டாப்பேஜ் வாங்கி கொடுத்தேன். கொல்லம் எக்ஸ்பிரஸ். குத்தாலத்துல ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் ஒன்று வாங்கி கொடுத்தேன். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ். இதெல்லாம் தமிழா இல்லை என்ன சொல்லுங்க? நீங்க சொல்ற 944 கோடின்றீங்க. எப்போ வந்துச்சு, என்ன அது, திமுக அறிவிச்சது மட்டும் கரெக்டா 2000 மனப்பாடமா கல்வெட்டா தெரியுது மாதேஷுக்கு. ஆனா மோடி கொடுக்குற காசு மட்டும் மறந்துடுது. என்னதான் இது புரியல. செலக்டிவ் அம்னிஷாவா? கஜினி படத்துல இந்த சூர்யா 5 நிமிஷத்துல மறந்துடும் அந்த மாதிரியா என்னன்னு தெரியல. இது எதோ வியாதியா? இது கரெக்டா மோடி பண்றது மட்டும் மறந்துடும் சார். 3000 கோடி கிட்ட கேட்குறாங்க. குறைஞ்சது ஒரு 1500 கோடியாவது வாங்கி கொடுங்க. நீங்க கொடுக்கறது எல்லாம் செய்ய முடியும் கண்டிப்பாவே. அந்த 4 மாவட்டம் வரைக்கும் பாருங்க, மனசாட்சியே இல்ல உங்களுக்கு. இல்ல சார், நான் வந்து ஜனங்களுக்கு கேட்கறேன். அதை உங்களால சொல்ல முடியல. ஆனா மோடி கிட்ட காசு எக்ஸ்ட்ரா வாங்கி ஸ்டாலினுக்கு கொடுக்கறதுலயே தான் மாதேஷ் கவனம் இருக்குது. ஸ்டாலினிட்ட இருந்து மக்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்றது உங்களுக்கு அக்கறை இல்லை இல்ல? அரசாங்கத்துக்கு தாங்க நான் வாங்கி கொடுக்க சொல்றேன். மக்களுக்கு அவங்க தான் கொடுக்க போறாங்க. கீச்சிங்க நீங்க. வேதனையா சொல்றேன், அடிவயிறு எரிஞ்சு சொல்றேன். கீச்சிங்க நீங்க. எது உண்மைன்றது மக்கள் சொல்லட்டும். நன்றி.